So hello Justies, welcome back to Just Med Mission 26. இன்னைக்கு இன்னொரு புது சாப்டர் ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நியூ சாப்டர் பார்க்க போறோம். ஓகே, பிஃபோர் தி இன்ட்ரோடக்ஷன் ஆஸ் யூஷுவல் நாங்கள் போஸ்ட்போன்டே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பட் டியூ டு சம் அன்அவாய்டபிள் ரீசன்ஸ் போஸ்ட்போன் ஆயிடுச்சு நேற்று. வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ற விதமா, அதை நல்லிஃபை பண்ற விதமா நாளைக்கு சண்டே எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ரெண்டுமே வந்து என்னோட தான். பிசிக்ஸ் ஒன்று அண்ட் ஒரு பயோ ஒரு கிளாஸ் இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ஸ். ப்ரோ, ரெஸ்பிரேஷன்னா மூச்சை உள்ள இழுக்கிறது வெளியே விடுறது. பிளான்ஸ்மா ரெஸ்பயர் பண்ணோம் அப்படின்னா இங்கே நீங்க அதைத்தான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ரெஸ்பிரேஷன் வேற, பிரீத்திங் இன் அண்ட் பிரீத்திங் அவுட் வேற. ஓகேவா? பிரீத்திங் அதுல தான் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் வரும். ரெஸ்பிரேஷனும் பிரீதிங்கும் ஒண்ணு கிடையாது. ரெஸ்பிரேஷன் இஸ் சம்திங் டிஃபரெண்ட் அண்ட் பிரீத்திங் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஓகேவா? ஸோ இந்த சாப்டர்ல ரெஸ்பிரேஷன்னா என்ன அண்ட் அதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகேவா? இது வந்து என்னென்ன ஆக்சிடேட்டிவா எந்தெந்த இடத்துல ஆக்சிடேஷன், நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது, ஆக்சிடேஷன் நடக்குது, எங்கெங்க ரிடக்ஷன் ஏதாவது நடக்குதா, ஆர்எல்ஸ் இதுல எங்கேயாவது ஆக்சிஜன் தேவைப்படுதா, எங்கேயாவது தேவைப்படலையா, எந்த இடத்துல நம்மளுக்கு எந்த ப்ராசஸ் நடக்குது, சைட்டோபிளாசம்ல என்ன நடக்குது, மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மேட்ரிக்ஸ்ல என்ன நடக்குது, மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன்ல என்ன நடக்குது, இதுக்கு என்னென்ன என்சைம்ஸ் தேவைப்படுது, எண்ட் ப்ராடக்ட்ஸ் என்ன, ஸ்டார்டிங் ரியாக்டன்ட் மாலிகுல் என்ன, சப்ஸ்ட்ரேட்னா என்ன, இதெல்லாம் இந்த சாப்டர்ல தெளிவா பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, இந்த லெக்சர்ல நம்ம குறிப்பிட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் வாட் இஸ் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அதில் ஆரம்பிச்சு நம்ம கிளைகோலிசிஸ் அண்ட் ஃபெர்மெண்டேஷன் வரைக்கும் நம்ம முடிப்போம். ஓகேவா? டைம் இருந்தா ஃபெர்மெண்டேஷன் ஆர் எல்ஸ் கிளைகோலிசிஸோட முடிச்சிடலாம். ஓகே ஓகே. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தி சாப்டர், நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கறது தான், ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங் அதான் கொண்டு வரணும்னு தோணும். ஹோப் யூ கைஸ் வில் டூ தட். அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, கொஸ்டின் இருந்தாலும் சரி, ஆர் எல்ஸ் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் எப்போ அதை பார்க்குறேனோ கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மளுக்கு வர்ற கொஷின், செல்லுலார் ரெஸ்பிரேஷன்னா இங்க என்ன? ஃபர்ஸ்ட் செல்லுலார் ரெஸ்பிரேஷன்னா செல்ல நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷனை பத்தி பேசுறோம். ஸோ வாட் டஸ் இட் மீன்? நம்ம இதனால என்ன நினைச்சோம்? ரெஸ்பிரேஷன் இன் தி சென்ஸ் இட் மீன்ஸ் பிரீத்திங் இன் அண்ட் பிரீத்திங் அவுட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா, ரைட்? ஆமாம் ப்ரோ. ஸோ இப்போ அது என்ன மீன் பண்ணுது செல்லுலார் ரெஸ்பிரேஷன்? ஒரு நிமிஷம். செல்லுலார் ரெஸ்பிரேஷன் வாட் டஸ் இட் மீன்? இங்க செல்லுலார் ரெஸ்பிரேஷன் என்ன திரும்ப மீன் பண்ணுது? பிரேக் டவுன் ஆஃப், இட் மீன்ஸ் breakdown of food particles within the cell to release energy. ஓகேவா? ஓகே, இதுல நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா, இதை வெறும் பிரேக் டவுன் போடாம ஸ்டெப் வைஸ் பிரேக் டவுன் போடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ செல்லுலார் ரெஸ்பிரேஷன் என்ன சொல்ல வராங்க? ஸ்டெப் வைஸ் பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வித்தின் தி செல் டு ரிலீஸ் எனர்ஜி. ஓகேவா? ஓகே, இங்க நம்மளுக்கு ஃபுட் பார்ட்டிகல் என்னது? நம்மளுடைய குளுக்கோஸோ இல்ல நம்மளுடைய வாட் இஸ் இட் சுக்ரோஸ், நம்மளோட கிளைகோஜன், இந்த மாதிரி விஷயங்கள். ஓகேவா? நம்ம அனிமல்ஸ்ல கிளைகோஜன், பிளான்ட் எடுத்தனா செல்லுலோஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ், இந்த மாதிரி நம்ம போட்டோசிந்தசிஸ் மூலமா உருவாக்கணும்ல. போட்டோசிந்தசிஸ்ல டார்க் ரியாக்ஷன்ல நம்ம கார்பன் பிக்சேஷன்லாம் பண்ணி கார்போஹைட்ரேட்ஸ் உருவாக்கணுமா, நம்மளுடைய சுகர் மாலிகுல்ஸ். அந்த சுகர் மாலிகுல் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டெப் வைஸ் பிரேக் டவுன், ஸ்டெப்பா பிரேக் பண்ண போறோம். ஒரே ஸ்டெப்ல கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணல, நம்ம ஸ்டெப்பா அதை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு
எனர்ஜியை ரிலீஸ் பண்ண போறோம். ஓகேவா? எந்த எனர்ஜி? நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், நம்ம லைட் எனர்ஜியை வந்து உள்ள ஏடிபியா கன்வெர்ட் பண்ணி திரும்பி அந்த ஏடிபியில் இருக்கிற எனர்ஜியை கொண்டு போய் நம்ம இந்த சுகர் மாலிகுல்ஸ்ல உள்ள பாண்ட் எனர்ஜியா ஸ்டோர் பண்ணிருப்போம், ரைட்? ஸோ இப்போ திரும்பி இந்த பாண்டை நான் உடைக்கும் போது அந்த பாண்ட் எனர்ஜி எனக்கு கிடைக்கும். அந்த பாண்ட் எனர்ஜியை நான் இப்போ அடுத்து ஏடிபியில ஸ்டோர் பண்ண போறேன் திரும்பியும். ஓகேவா? இப்போ ஏடிபியில ஸ்டோர் பண்ணி நான் அதை எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ப்ரோ இதுக்கு பேசாம நான் லைட் எனர்ஜியை டைரக்டா ஏடிபியா கன்வெர்ட் பண்ணி அதையே யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னா, உனக்கு லைட் இருக்கும்போது மட்டும்தான் உனக்கு அப்படி நீ சொல்ற கேஸ்ல லைட் இருக்கும்போது மட்டும்தான் ஏடிபி கிடைக்கும். மிச்ச டைம் உனக்கு எனர்ஜி வேணா என்ன பண்ணுவோம்? முடியாது, ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய யூட்டென்சில்ஸ் எடுத்துவாங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஃப்ரிட்ஜை உங்களுக்கு பவர் கனெக்ஷனோட நீங்க வச்சிருக்கும் போது மட்டும்தான் அது ரன் ஆகும். ஓகேவா? இதுதான் நீங்க சொல்லக்கூடிய அந்த டைரக்டா லைட்ல இருந்து லைட் எனர்ஜி நான் ஏடிபியா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்றது. ஓகேவா? இஃப் இன் கேஸ் இதே மாதிரி என்னோட போனும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஒவ்வொருத்தரையும் பவர் கனெக்ஷன்ல உள்ள வந்து சார்ஜரை போட்டு நான் கனெக்ட் பண்ணாதான் என் போன் ரன் ஆகும் அப்படின்னா இட் இஸ் ஹைலி நான் யூசபிள் நம்மளோட போன். கரெக்டா? நம்ம போன் அப்புறம் நீங்க யூஸே பண்ண முடியாது அதிகபட்சத்துல. வீட்டுல இருக்கும்போது மட்டும் எப்போவாது எடுத்து இந்த டைம் பாக்குறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் யோசிச்சு பாரு, போனோட மெயின் பர்பஸ் நீ அதை வந்து எனர்ஜி உள்ள ஸ்டோரா இருக்கு, நீ எப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அங்கேயும் எல்லா டைமும் எனக்கு ஏடிபி அவைலபிளா இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் அப்ப அந்த ஏடிபியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். கரெக்டா? புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மந்த்லி சேலரி வருது, நீங்க டெய்லி இந்த சேலரி கையிலேயே வச்சுட்டா சுத்துவீங்க? கிடையாது. இதர் அது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்லயோ எதுலயோ போடுறோம். ரெண்டாவது தேவைப்படுறப்போ அதுல இருந்து எடுத்துக்கிறோம் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து. கரெக்டா? அதே தான் இங்கேயும். நான் அந்த ஏடிபியை நம்மளுடைய சுகர் மாலிகுல்ஸை நான் போட்டு வச்சிருந்தேன். இப்போ அந்த சுகர் மாலிகுல்ஸை நான் பிரேக் பண்றேன். எப்படி? ஸ்டெப் வைஸ் பிரேக்கிங். ஏன் ப்ரோ? சரி பிரேக் பண்றோம், அது ஓகே எங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஏன் அதை ஸ்டெப்பா பிரேக் பண்றோம்? ஒரே ஸ்டெப்பா உடைச்சிட வேண்டியது என்ன அப்படின்னா, நீ அப்படி ஒரே சிங்கிள் ஸ்டெப்ல பண்ணும்போது உனக்கு எனர்ஜி லாஸ் ரொம்ப இருக்கும். நிறைய எனர்ஜி ஹீட் எனர்ஜியா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சோ அதனால நம்ம ஒரே ஸ்டெப்பா உடைக்காம சின்ன சின்ன ஸ்டெப்பா, இப்ப இதுல பாத்தீங்கன்னா மெயினா நீங்க ஏரோபிக்ல எடுத்தீங்கன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல மெயினா 3 விஷயங்கள் இருக்கு, 3 ப்ராசஸ்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் கிளைகாலிசிஸ், அதுக்கடுத்து நம்மளோட கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள், அண்ட் தென் அதுக்கடுத்து ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லுவோம், அண்ட் அதுக்கடுத்து நம்மளோட இடிஎஸ். ஓகேவா? இதுல வந்து நம்மளுக்கு கிளைகாலிசிஸ்லயே ஒரு 10 ஸ்டெப் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த டிசிஏ சைக்கிள்ல ஒரு 5 to 6 ஸ்டெப்ஸ் கிட்ட வந்துடும். அண்ட் அதுக்கடுத்து நம்ம இடிஎஸ்ல ஒரு 4 ஸ்டெப்ஸ். அப்ப யோசிச்சு பார்த்தா ஆல்மோஸ்ட் 20 ஸ்டெப் கிட்ட ஆகுது. அப்ப யோசிச்சு பாரு, நான் 20 ஸ்டெப்ல பண்ண வேண்டியது நான் ஒரே ஸ்டெப்ல முடிச்சா என்ன ஆகும்? எனக்கு ஏகப்பட்ட எனர்ஜி ஹீட் எனர்ஜி ஆகும், இல்ல வேற ஏதோ ஒரு ஃபார்ம்ல லாஸ் ஆயிரும். ஓகேவா? நான் அந்த லாஸ் எல்லாம் மினிமைஸ் பண்றதுக்காக தான் நான் இப்படி ஸ்டெப்பா கொஞ்சமா மெதுவா உடைச்சு நான் கரெக்டா அந்த எனர்ஜி லாஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணி எனக்கு மேக்சிமம் அவுட்புட் வர மாதிரி பண்றேன். ஓகேவா? ஓகே சரி ப்ரோ, இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆனது நம்ம என்ன பண்ணுவோம்? ரிலீஸ் ஆன எனர்ஜி டு ரிலீஸ் எனர்ஜி அண்ட் trap it as ATP. திரும்பி நம்ம இந்த எனர்ஜியை ஏடிபியா நம்ம ட்ராப் பண்ணிடுறோம். அதாவது அடினோசின் ட்ரைபாஸ்பேட்ல ட்ராப் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? எங்க தேவையோ அங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே ப்ரோ, சரி. இதுதான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போடணும்னா கவனிங்க. CO2 இருக்கா? ஆமா ப்ரோ, அட்மாஸ்பியர்ல இருந்து CO2 எடுத்து in the process photosynthesis process மூலமாக நான் என்ன பண்றேன்? CO2 சுகர் மாலிகுல்ஸா மாத்துறேன். ஓகேவா? எப்படி சுகர் மாலிகுலா இப்போ மாத்தி இருக்கேன். இப்போ இந்த சுகர் மாலிகுல நான் திரும்பி என்ன பண்ண போறேன்? ரெஸ்பயர், அதாவது ரெஸ்பிரேஷன் இதை பிரேக் டவுன் பண்ண போறேன். நாட் இன் அ சிங்கிள் ஸ்டெப், நான் மல்டிபிள் ஸ்டெப்ஸ் பண்றேன். இங்க சும்மா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, இதை நான் இது பண்ணி என்னவா மாத்த போறேன்? திரும்பி ரெஸ்பிரேஷன் பண்ணி திரும்பி ஐம் கோனா கன்வெர்ட் இட் இன்டு, வெயிட் பண்ண, இங்க நம்மளுக்கு CO2 ஏடிபியும் தேவைப்பட்டுச்சு. கரெக்டா? ஐ மீன் ரைட்? நம்ம டார்க் ரியாக்ஷன்ல CO2 அண்ட் நம்மளுக்கு மிச்சம் இருக்க காம்பனன்ட்ஸ் மட்டும் போதுமா? மெயினா CO2 அது மட்டுமே போதுமா என்ன? கிடையாது. நம்மளுக்கு வேற என்னவும் தேவைப்பட்டுச்சு? ஏடிபி தேவைப்பட்டுச்சு. அது போக NADPH தேவைப்பட்டுச்சு. கரெக்டா? ஆமா ப்ரோ.
ஸோ வி ரெக்வயர்டு சம் எனர்ஜி டியூரிங் தட் ப்ராசஸ். ஸோ இங்க CO2 பிளஸ் ஏடிபி இருக்கா? ஆமா ப்ரோ. அதே மாதிரி இங்க நம்மளுக்கு திரும்பி ஏடிபி பிளஸ் CO2 வந்துடும். ஓகேவா? ஏடிபி பிளஸ் CO2 வெளியே வந்துடும். ஓகேவா? ஓகே. திரும்பி நீங்க இந்த ஏடிபியை நீங்க ஹைட்ரலைஸ் பண்ணும்போது எந்த ப்ராசஸ்ல நீங்க போய் ஹைட்ரலைஸ் பண்றீங்களோ அங்க நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஓகேவா? இந்த ஏடிபி தான் நம்மளுடைய எனர்ஜி கரன்சி ஆஃப் செல். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரைட்? எனர்ஜி கரன்சி ஆஃப் செல். ஓகேவா? ஓகே ஓகே டன். இப்போ இதுல ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த மாலிகுல நீ ரெஸ்பயர் பண்றியோ, இப்ப நான் இங்க எதுல ரெஸ்பிரேஷன் பண்றேன்? நம்மளுடைய இந்த சுகர் மாலிகுல தானே ரெஸ்பிரேஷன் பண்றேன். ஆமாம் ப்ரோ. அப்ப அதுதான் நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட். ஓகேவா? அதுதான் நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட். ஓகேவா? ஓகே சரி, ஒரு நிமிஷம். ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் டன். சரி, இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரலாம். ப்ரோ இது மேபி ஒரு சிலருக்கு வரலாம், ஒரு சிலருக்கு வராம இருக்கலாம். பிகாஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரிஞ்சிருக்க சான்சஸ் கம்மி. அதாவது இப்போ உங்களுக்கு பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். ஓகேவா? பாண்ட் ஃபார்ம் ஆனா எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். இதே இது நீங்க பாண்டை உடைக்கிறீங்க அப்படின்னா நீங்க தான் உள்ளுக்குள்ள எனர்ஜி கொடுத்து உடைக்கணும். ஓகேவா? புரியுதா? பாண்ட் ஃபார்ம் ஆகுறது, கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோ. திஸ் இஸ் இன் திஸ் கேஸ் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். எனர்ஜி ரிலீஸ்ட். இதே இது ஏதோ ஒரு மாலிகுல்னு வச்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. இது ஏ, இது பி. ஓகே. இதே இது இந்த ஏபி பாண்டை நான் உடைக்கிறேன். ஓகேவா? இப்படி போட்டா உடைக்கிறதுன்னு அர்த்தம். இந்த உடைக்கிறதுக்கு நான் எனர்ஜி, ஐ ஹாவ் டு சப்ளை எனர்ஜி. ஓகேவா? எனர்ஜி ரெக்வயர்டு. ஓகேவா? ஓகே ப்ரோ. அதாவது 12th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ட்ராப்பர்ஸ்க்கு நல்லா தெரியும், இது கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்போம், தெர்மோடைனமிக்ஸ்ல. ஓகேவா? இப்ப 11th ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பாண்ட் உருவாகுது அப்படின்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா வந்து பாண்ட் உருவாகும் போது அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்டெபிலிட்டி அடையும். சோ உங்களுக்கு அது லோ எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போயிடும். சோ எனர்ஜி ரிலீஸ் ஆயிரும். ஓகே. இதே இது நீங்க அந்த பாண்டை உடைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க எனர்ஜி கொடுக்கணும். ஓகேவா? திரும்பி அதுங்க அந்த பழைய ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு நீங்க எனர்ஜி கொடுக்கணும். ஓகே. அப்போ நீ நல்லா யோசிச்சு பாரு, ஏடிபி உடஞ்சு ஏடிபி பிளஸ் பிஐயா வரும்போது தானே நம்மளுக்கு எனர்ஜி வரும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆமா ப்ரோ, இதைத்தான் நீங்க போட்டோசிந்தசிஸ்ல சொன்னீங்க. எஸ், இங்கேயும் அதைத்தான் சொல்றேன். ஏடிபி உடஞ்சு ஏடிபி பிளஸ் பிஐயா வரும்போது நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். சரி, இது எப்படி ப்ரோ? அதாவது இங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா பாண்டை உடைக்கணும்னா நம்ம தான் எனர்ஜி கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஓகே, பட் இங்க பாண்டு உடைஞ்சா எனர்ஜி வரும்ன்றீங்களே, அது எப்படி? இந்த டவுட் உங்களை எத்தனை பேத்துக்கு இருந்திருக்கு? இல்ல இப்போ எத்தனை பேத்துக்கு இந்த டவுட் வந்திருக்கு? புரியுதா? இங்க பாரு, நம்மளுக்கு ஏடிபிங்கிறது எனர்ஜி கரன்சி. ஓகேவா? அந்த ஏடிபியை நீ திரும்பி ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது, அதாவது லைசிஸ், ஹைட்ரோலைசிஸ், லைசிஸ்னா என்னது? பிரேக் டவுன், உடைக்கிறது தான் லைசிஸ். பயோமாலிகுல்ஸ்ல பார்த்திருக்கோம். ஹைட்ரோலைசிஸ்னா பிரேக்கிங் டவுன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகேவா? சோ வாட்டரோட பிரசன்ஸ்ல நான் இதை வந்து உடைக்க போறேன். ஓகேவா? இந்த ஏடிபியை உடைக்கிறேன். உடைச்சு என்ன பண்ணிட்டேன்? ஏடிபி பிளஸ் பிஐ ஆக்கிட்டேன். ஓகேவா? இது ட்ரைபாஸ்பேட், இது டைபாஸ்பேட் பிளஸ் பிஐ. சரி, அப்ப நான் உடைக்கும் போது எனர்ஜி உள்ள சப்ளை தானே ஆயிருக்கும், எனர்ஜி ரெக்வயர்டு தானே, நீங்க தானே உள்ள எனர்ஜி கொடுத்துருக்கணும். எப்படி எனர்ஜி ரிலீஸ் ஆகும்? பட் நம்ம உடம்புல எல்லாமே இதானே நடக்குது. எப்படி ப்ரோ உங்களுக்கு அந்த டவுட் வந்திருக்கா? இதுக்கு முன்னாடி உங்க யாருக்கா இந்த டவுட் வந்து ப்ரோ இதெல்லாம் எங்கேயுமே சொல்லலை எங்களுக்கு, இது வரைக்கும் எங்களுக்கு இதை பத்தி எக்ஸ்பிளைனே பண்ணல அப்படின்னு யாராவது இருந்தீங்க, ஆர்எல்ஸ் ப்ரோ இது வரைக்கும் நான் யோசிக்கல, பட் ஆனால் இப்போ எனக்கு தோணுது நீங்க சொல்றது கரெக்ட் அப்படிங்கிறவங்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா? இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இது உங்களுக்கு என்சிஆர்டில கொடுத்துருக்கவே மாட்டான். பட் இந்த கோர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நிறைய பேர், ஈவன் நானே ஸ்டார்டிங்ல மக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் தட் ஒரு 2-3 ஜேர்னல்ஸ் வாசிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஜேர்னல்ல செம கிளியரா அண்ட் சிம்பிளா கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? நான் அந்த இதை நான் உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ இதை மக்கப் பண்ண வேண்டாம் இனிமே. ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் பாண்டை உடைக்கிறதுக்கு நம்ம தான் எனர்ஜி கொடுக்கணும். கரெக்டா? எனர்ஜி ரிலீஸ்லாம் ஆகாது, நம்ம தான் கொடுக்கணும்.
பட் இங்க மட்டும் எப்படி பாண்ட் உடையும் போது எனர்ஜி வெளியே வருது? ஏதோ ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. அதாவது இதுதான் நம்மளுடைய ஏடிபி, ஓகேவா? ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட் இருக்கா பாரு, இது நம்மளோட அடினைன், கரெக்டா? திஸ் இஸ் அவர் அடினைன். அடினைன் வந்து நம்மளுடைய ரைபோஸோட சேர்ந்துருச்சு. இது ரைபோஸ்னு எப்படி ப்ரோ சொல்றீங்க? ரெண்டாவது பொசிஷன்ல பாரு ஆக்சிஜன் இருக்கு. சோ அப்ப இது டிஆக்சி கிடையாது. சோ இது ரைபோஸ். அடினைன் ரைபோஸோட சேர்ந்துருச்சுன்னா அது அடினோசின் நியூக்ளியோசைடு, கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சோ இந்த நியூக்ளியோசைடு அண்ட் அது போக 3 பாஸ்பேட் இருக்கா பாரு. ஒரு பாஸ்பேட், ரெண்டாவது பாஸ்பேட், மூணாவது பாஸ்பேட், ஓகேவா? 3 பாஸ்பேட் இருக்கு. சரி, அப்ப அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இதே இது கீழே பாரு, இங்க என்ன இருக்கு? நம்மளுக்கு அடினைன் இருக்கு, அதோட ரைபோஸ் இருக்கு. சோ இது ரெண்டும் சேர்த்து அடினோசின் ஆயிடுச்சு, நியூக்ளியோசைடு. இதுக்கு அடுத்து ஒரு பாஸ்பேட், 2 பாஸ்பேட் தான் இருக்கு. சோ இங்க அடினோசின் டைபாஸ்பேட், அதாவது ஏடிபி இவங்களே கொடுத்துருக்காங்க. சோ நான் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, சோ இது ஏடிபி, இது பிஐ, இன்ஆர்கானிக் பாஸ்பேட், ஓகேவா? ஓகே, சோ இதுல நல்லா புரிஞ்சுக்க ஒரு விஷயம். உனக்கு ஏடிபி உடையிறதுனால உனக்கு எனர்ஜி வராது. என்ன ப்ரோ இப்ப தானே சொன்னீங்க அப்படின்னா நல்லா கவனி. ஏடிபி பாண்டு உடையிறதுனால உனக்கு எனர்ஜி வராது, பட் அந்த பாண்டு உடையிற ரியாக்ஷன் மூலமா எனர்ஜி வரும். இல்ல ப்ரோ எனக்கு புரியல, ஃபுல்லா நீங்க குழப்பறீங்க அப்படின்னா வெயிட், நல்லா கவனி. இது வந்து ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் ஏடிபி தானே? ஆமாம் ப்ரோ. ஸோ இது ஏடிபி இருக்கு, இங்க வாட்டர் இருக்கு, H2O இருக்கு, சரியா? 2 H ஒரு O, H2O இருக்கு. சரி, இதோட சேரும்போது எனக்கு என்ன ஆகும்? எனக்கு ஒரு பாஸ்பேட்டோட பாண்டு உடையும், கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இங்க ஒரு பாண்டு உடையும், கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இந்த பாண்டு உடையுது, இந்த பாண்டு உடையுது, ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எக்ஸுங்கிற, வெயிட் பண்ணி எழுதுறேன். இங்க இந்த பாண்டு உடையறதுக்கு எக்ஸ் எனர்ஜி தேவைப்படுது, ஓகேவா? இங்கேயும் இந்த பாண்டு உடையறதுக்கு ஒய் எனர்ஜி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோ. ஓகே, இந்த எனர்ஜி என்னது? நம்ம உள்ள கொடுக்கணும், கரெக்டா? எனர்ஜி ரெக்வயர்டு. இந்த பாண்டை உடைக்கிறதுக்கு எனர்ஜி சப்ளை பண்ணணும், எனர்ஜி ரிலீஸ் ஆகாது, சப்ளை பண்ணணும், கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, பட் இதே இது நீ ப்ராடக்ட் சைடு பாரு, இதுதானே ப்ராடக்ட், இது ரியாக்டன்ட், இது நம்மளோட ப்ராடக்ட், ஓகேவா? ஓகே, ப்ராடக்ட் சைடு பாரு, உடையறதுலாம் சரி. இங்க பாண்டு ஃபார்மேஷன் நடக்குதா? ஆமாம் ப்ரோ. இங்க ஹைட்ரோஜன் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கா? ஆமாம் ப்ரோ. இங்க அப்ப எனர்ஜி ரிலீஸ் ஆகுமா இல்ல ரெக்வயர்டா? ப்ரோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும், ஏன்னா பாண்டு ஃபார்மேஷன்ல எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ அப்ப எனர்ஜி ரிலீஸ் ஆனா இங்க ஜெட்ங்கிற எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ. இங்க ஒரு ஏ வேண்டாம், ஆல்பாங்கிற எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ, சரியா? இங்க ஜெட், இங்க ஆல்பாங்கிற எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, சரியா? ஓகே, இங்க 2 பாண்டு உடஞ்சிருக்கு, 2 பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, இப்போ நீ இந்த ரியாக்ஷன்ல நெட் எனர்ஜி எடுத்துன்னு வச்சுக்கோங்க. நெட் எவ்வளவு வரும்? நான் என்ன பண்றேன், எனர்ஜி ரிலீஸ்ட் மைனஸ் எனர்ஜி ரெக்வயர்டு, ஓகேவா? ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஓகே, வெயிட் அ செகண்ட். இ ரிலீஸ்ட், ஓகேவா? அதாவது எனர்ஜி ரிலீஸ்ட் மைனஸ் இ ரெக்வயர்டு, எனர்ஜி ரெக்வயர்டு, ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ எனக்கு பாசிட்டிவா வந்தா என்ன அர்த்தம் ப்ரோ? ரிலீஸ்ட் எனர்ஜி அதிகமா இருக்கு ப்ரோ. சரி, நெகட்டிவா வந்தா ப்ரோ ரெக்வயர்டு எனர்ஜி அதிகமா இருக்கு, கரெக்டா? அதாவது இப்ப இந்த வேல்யூ பாசிட்டிவா வருதுன்னா என்ன அர்த்தம்? இந்த வேல்யூ ஹையரா இருக்கு, அதை விட இது கம்மியா இருக்கு, கரெக்டா? இதே இது நெகட்டிவா வருதுன்னு என்ன அர்த்தம்? இதை விட இது அதிகமா இருக்கு, கரெக்டா? ஏன்னா இங்க நெகட்டிவ் சைன் இருக்கு, மைனஸ் பண்றேன். சோ இதான அர்த்தம்? ஆமா ப்ரோ. சோ இப்ப நான் இதுல கால்குலேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஆல்பா பிளஸ் ஜெட் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு போட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு இந்த வேல்யூ இட் கம்ஸ் அவுட் டு பி பாசிட்டிவ். அதாவது எனர்ஜி ரெக்வயர்டை விட இங்க எனர்ஜி ரிலீஸ் ஆன எனர்ஜி அதிகம். சோ மொத்த ப்ராசஸும் என்னவாயிருது? எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் ஆயிரும், ஓகேவா? அதாவது எக்ஸோதெர்மிக்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகுறது எக்ஸோதெர்மிக், உள்ள எனர்ஜி சப்ளை பண்றது எண்டோதெர்மிக், ஓகேவா? உனக்கு என்னதான் எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது எண்டோதெர்மிக்கா இருந்தாலும், அதாவது எனர்ஜி நீ உள்ள கொடுத்துருக்க,
பட் ஆல்பா அண்ட் ஜெட் வந்து எக்ஸோதெர்மிக், அண்ட் அந்த எக்ஸோதெர்மிக்கோட வேல்யூ உனக்கு எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற எண்டோதெர்மிக்கோட அதிகமா இருக்கு. ஸோ அப்போ மொத்த எனர்ஜி மொத்த ரியாக்ஷன்ல இ நெட் எவ்வளோ? எக்ஸோதெர்மிக், அதாவது பாசிட்டிவ் வேல்யூவா வருது. எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். இப்போ புரியுதா? இப்போ புரியுதா எதனால நம்ம ஏடிபி ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது எனர்ஜி வருதுன்னு? ஏன்னா ஏடிபில இருந்து ஏடிபி பிளஸ் பிஐ வருது, கரெக்டா? ஏடிபி பிளஸ் பிஐ வருது. பட் இருந்தாலும் இங்க பாண்டு உடைஞ்சும் எப்படி நம்மளுக்கு எனர்ஜி வருது? எனர்ஜி எப்படி ரிலீஸ் ஆகுது? காரணம் இதுதான். ஓகேவா? ஏன்னா இங்க பாண்டு ஃபார்மேஷன்ல ரிலீஸ் ஆகுற எனர்ஜி பாண்டு பிரேக்கிங்ல தேவைப்படுற எனர்ஜியோட அதிகமா இருக்கு. சோ நம்மளுக்கு நெட் ரியாக்ஷன் நம்மளுக்கு பாசிட்டிவா வந்துருது. நெட் ரியாக்ஷனோட இது வந்து பாசிட்டிவா வருது. ஓகேவா? ஓகே. சோ இப்ப இதனால கிளீனா புரிஞ்சுச்சா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கு? எனக்கு வந்து பிகினிங்ல டவுட் இருந்தாலும் நான் இதை பத்தி அவ்வளவு ரிசர்ச் எல்லாம் இல்ல, சும்மா அப்படியே மக்கப் பண்ணிட்டு போயிருந்தேன். பட் ஆஃப்டர் தட் கொஞ்சம் டைம் கழிச்சு ஒரு 4-5 ஜேர்னல் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே இதுக்கு முன்னாடி இவ்வளவு மேபி இதோட காம்ப்ளெக்ஸான ரீசன்ஸ் இருக்கலாம், பட் இது சிம்பிளஸ்ட் ரீசன் இதுதான். ஓகேவா? இதுல நீங்க இன்னும் காம்ப்ளெக்ஸா போனா போலாம். ஏடிபில வந்து இது ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படி இப்படின்னா நீங்க நிறைய பார்க்கலாம். ஓகேவா? பட் நம்ம லெவலுக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் ஈஸி. ஓகேவா? இதுதான் பின்னாடி இருக்க காரணம். மொத்த என்னதான் உனக்கு பாண்ட் பிரேக்கிங்கிறது எண்டோதெர்மிக்கா இருந்தாலும் மொத்தமா நீ ரியாக்ஷனோட நெட்டுன்னு பார்க்கும்போது உனக்கு அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா தான் இருக்குது. ஓகேவா? மொத்தமா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா தான் இருக்குது. புரிஞ்சுச்சா? திஸ் இஸ் வெரி குரூஷியல் ஃபார் தி அண்டர்ஸ்டாண்டிங். இல்லைன்னா நீங்க சும்மா மக்கப் பண்ணிட்டு தான் போகணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா எப்படி ஏடிபி பிரேக் பண்ணும்போது எனர்ஜி வருதுன்னு? ஓகே ஓகே. ஸோ செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஓகே, உங்களுக்கு பேசிக்கா இந்த ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட்ல ஆக்சிடேஷன் தான் நடக்கும். ஓகேவா? ரெஸ்பிரேஷன் அங்க என்ன நடக்குது? ஆக்சிடேஷன் தான் நடக்குது. ஓகேவா? இங்க என்னதான் நடக்குது? ஆக்சிடேஷன். ஓகேவா? ஆக்சிடேஷன். சரி, இதுல உங்களுக்கு 2 டேர்ம் வரும். ஓகேவா? அதாவது பார்ஷியல் ஆர் இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் அண்ட் இன்னொரு டேர்ம் வந்து கம்ப்ளீட் ஆக்சிடேஷன். பார்ஷியல் ஆர் இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் அண்ட் கம்ப்ளீட் ஆக்சிடேஷன். ஓகே, கம்ப்ளீட் ஆக்சிடேஷனுக்கும் பார்ஷியல் ஆக்சிடேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் அப்படின்னா உனக்கு இந்த மாலிகுல்ஸ் இருக்குல்ல, இப்ப இது வந்து இப்ப குளுக்கோஸ் எடுத்து C6H12O6 இருக்குமா? ஆமா ப்ரோ. இது உனக்கு கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா இட் வில் கிவ் யூ 6CO2 பிளஸ் அந்த H2O எத்தனை வரணுமோ அத்தனை H2O கொடுக்கும். ஓகேவா? இது உனக்கு கம்ப்ளீட் ஆக்சிடேஷன். உனக்கு கார்பன் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடா கன்வெர்ட் ஆயிருச்சு. கரெக்டா? இதுதான் கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆர் கம்ப்ளீட் கம்பஷன் சொல்லலாம். ஓகேவா? கம்ப்ளீட் கம்பஷன் சொல்லலாம். ஓகே, அதாவது ஒரு ஹைட்ரோ கார்பன் வந்து நீ CO2 ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதைத்தான் கம்பஷன் சொல்லுவோம். ஆர்எல்ஸ் ஒரு ஹைட்ரோ கார்பனோட ஆக்சிடேஷனை தான் கம்பஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இங்க ஹைட்ரஜன் இருக்கா? இருக்கு. கார்பன் இருக்கா? இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹைட்ரோ கார்பன் அண்ட் இதோட ஆக்சிடேஷனை தான் கம்பஷன் சொல்றோம். ஓகே, ஸோ கம்ப்ளீட் கம்பஷன் ஒரு கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நம்மளுக்கு CO2 கன்வெர்ட் ஆயிரும். ஓகே ப்ரோ. அப்ப இன்கம்ப்ளீட்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் C6H12O6 இருக்குன்னு வச்சுக்கோ. இது இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆகுதுன்னா பைருவேட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஹைட்ரோ கார்பனா கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? இங்க இருந்து இது ஒரு ஹைட்ரோ கார்பன் ஆல்ஸ் இது ஒரு சுகர், இதுல இருந்து திரும்பி இன்னொரு சுகர் ஒரு ஹைட்ரோ கார்பன் அது கன்வெர்ட் ஆயிருக்கு. இதுதான் இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன். ஓகேவா? இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, ஸோ இப்போ இதுக்கு ஆக்சிஜன் ரெக்வயர்டுன்னு வச்சுக்கோயேன். நம்மளுக்கு ஆக்சிடேஷனா ஆக்சிஜன் தேவை. சரி ப்ரோ, நம்ம அனிமல்ஸ்ல எடுத்தோம்னா நம்மளுக்கு தனியா பிரீத்திங் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. பிரீத் இன் பிரீத் அவுட். இதுக்கு நம்ம லங்ஸ் யூஸ் பண்றோம் அண்ட் நம்மளோட ஏர் பைப் இதெல்லாம் இருக்கு, வென் கேனல் இதெல்லாம் இருக்கு. ஓகே, பட் இப்போ நீ பிளான்ஸ் எடுத்தினா அப்ப பிளான்ஸும் பிரீத் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுங்க கிட்ட என்னதான் ரெஸ்பிரேஷனுக்குன்னு தனியா ஒரு எப்படி சொல்றது ஒரு செப்பரேட்டா ஒரு சிஸ்டம் மாதிரி இல்லைனாலும் பிளான்ஸும் ஒரு சில வகையில ஆக்சிஜனை எடுத்துக்கும் அட்மாஸ்பியர்ல இருந்து. எப்படி?
உங்களுக்கு வந்து என்சிஆர்டில ஒரு டாபிக்கே கொடுத்திருப்பான், டூ பிளான்ஸ் பிரீத் அப்படின்னு சொல்லி. பிளான்ஸ் டேக் O2 இப்படி எடுக்கும். இப்போ உனக்கு கிரீன் பார்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோ, இப்போ நம்ம லீஃப் இந்த மாதிரி பார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் லீஃபோட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோனோகாட்னு எடுத்தீங்கன்னா மேலே கீழே அப்பர் சர்ஃபேஸ் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் எடுத்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டா இருக்கும். இதே இது டைகாட் எடுத்த அப்படின்னா, டார்சிமென்ட்ரல் லீஃபா எடுத்த அப்படின்னா கீழே மட்டும் உனக்கு அதிகமான ஸ்டொமேட்டா இருக்கும். எப்படின்னா லீஃப்ல ஸ்டொமேட்டா இருக்கும். கரெக்டா? ஆமா. ஸோ இதுங்க லீவ்ஸ் மூலமா, சாரி அதுலயும் எஸ்பெஷலி ஸ்டொமேட்டா மூலமா O2 உள்ள எடுத்துக்கும். சரி ப்ரோ, இப்போ லீஃபுக்கு ஓகே, இதுங்க கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்னு எதுவும் கிடையாது. கரெக்டா? இப்ப நம்ம உடம்புல எடுத்துக்கோங்க, நாஸ்ட்ரல்ஸ் வழியா ஏரை உள்ள எடுத்து எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்மளுடைய பிளட் இருக்கு. கரெக்டா? பிளட் மூலமா அது எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணிடும் ஆக்சிஜனை. ஓகே, பட் பிளான்ட்ஸுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சிஸ்டமும் கிடையாது. அப்ப இது என்ன பண்ணும், லீஃபுக்கு ஓகே ஸ்டொமேட்டா பாத்துக்கும். இப்போ இந்த மாதிரி நல்ல ஹார்டா இருக்கக்கூடிய அந்த பார்க் அதெல்லாம் இருக்குல்ல, நல்ல பெரிய ஸ்டெம்மா இருக்கும் தெரியுமா, பிரவுன் கலர் ஸ்டெம் பார்க், அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல லென்டிசெல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல லென்டிசெல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அவர் சின்ன சின்ன ஓப்பனிங் மாதிரி, இதன் மூலமா உள்ளுக்குள்ள காத்து போகிறது வரதெல்லாம் இருக்கும். ஓகேவா? சோ இதை லென்டிசெல்ஸ் சொல்லுவோம். இந்த லென்டிசெல்ஸ் வந்து ஸ்டெம்ல மட்டும் இல்ல, டைம்ஸ் ரூட்லயும் இருக்கும். நம்மளுடைய ரைசோஃபோரா ஞாபகம் இருக்கா? மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல பார்த்தோம்னா ரைசோஃபோரா, அந்த ரைசோஃபோராலையும் இதே மாதிரி லென்டிசெல்ஸ் இருக்கும் அந்த ரைசோஃபோராவோட ரூட்ல. ஓகேவா? அந்த லென்டிசெல்ஸ் மூலமா தான் ஆக்சிஜன் எடுக்கிறது இது பண்ணதெல்லாம். ஓகே, அண்ட் இது போக நீங்க மெயினா பாத்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், மோஸ்ட்லி எவ்ரி பார்ட் டேக்ஸ் கேர் ஆஃப் இட்ஸ் ஓன் கேஷியஸ் நீட். ஓகேவா? இது உங்களுக்கு என்சிஆர்டில கொடுத்திருப்பாங்க. எவ்ரி பார்ட் டேக்ஸ் கேர் ஆஃப் இட்ஸ் ஓன் கேஷியஸ் நீட். அதாவது அதுக்கு தேவைப்படுற நீட அதுவே பார்த்துக்கும். ஓகேவா? ஏதோ ஒரு விதத்துல அதுவே பார்த்துக்கும். ஓகே, இது போக அதாவது எவ்ரி பார்ட் ஆஃப் தி பிளான்ட் டேக்ஸ் கேர் ஆஃப் இட்ஸ் ஓன் கேஷியஸ் நீட்னா ஏதோ ஒரு விதமா ஒவ்வொரு சில பார்ட்ஸும் அதுங்களோட கேஷியஸ் நீட்ஸ் அதுங்களே பார்த்துக்கும். ஓகேவா? ஓகே, சோ இப்படி அதுங்களே பார்த்துக்கும் போது நம்மளுக்கு தனி சிஸ்டம் தேவையா? கிடையாது. அதனாலதான் பிளான்ட்ஸ் அப்படி சிஸ்டம் டெவலப்பே ஆகல. அண்ட் இது போக நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு மெயினா லூஸ் பேக்கிங் ஆஃப் parenchymatous cells. Loose packing of parenchyma cells. Parenchyma cells. ஓகேவா? அதாவது parenchymatous cells எல்லாம் கொஞ்சம் லூஸா பேக் ஆயிருக்கும். சோ தட் இது வந்து எங்கெங்களா ரூட்ஸ் அண்ட் ஸ்டெம்ல. ஓகேவா? இப்படி இந்த ரூட்ஸ் அண்ட் ஸ்டெம்ல இப்படி வந்து இதுங்க லூஸா பேக் ஆயிருக்கிறதுனால ஈஸியா காத்து உள்ள போறது. கேப் இருக்கும்ல லூஸ்லி பேக்கடுனா, சோ அந்த கேப் வழியா காத்து உள்ள போறது வெளியே வர்றது இந்த மாதிரி நடக்கும். ஓகேவா? மேல எப்படி லென்டிசெல்ஸ் ஒரு சின்ன ஓட்டையா இருந்துச்சோ அதே மாதிரி இங்க உங்களுக்கு லூஸ் பேக்கிங் ஆஃப் parenchymatous cells இருக்கிறதுனால இந்த இதுக்குள்ள நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் மூலமா கேஸ் உள்ள போறது வெளியே வர்றது, உள்ள போறது வெளியே வர்றது, இதெல்லாம் நடக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ, சரி. இப்ப இது வரைக்கும் என்சிஆர்டில ஒரு ரீடிங் பண்ணிடுவோமா? வாங்க. All of us breathe to live, but why is breathing so essential? எதுக்கு நம்ம பிரீத் பண்றோம்? பிகாஸ் ஆக்சிஜன் தேவை செல்லுலார் லெவல்ல. இப்ப இந்த ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ட்ஸ்னா இது பிளான்ட்ஸ்ல உள்ள ரெஸ்பிரேஷன் மட்டும் இல்ல, நம்ம செல்ஸ்லயும் இதே ரெஸ்பிரேஷன் தான் நடக்கும். ஓகேவா? ஓகே. What happens when we breathe? Also, do all living organisms including plants and microbes breathe? If so, how? Okay, இந்த क्वेश्चंஸ்க்குலாம் ஆன்சர் தான் இந்த சாப்டர்ல இருக்க போகுது. ஓகேவா? நம்ம எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் we need energy for carrying out our daily activities. லைக் நம்ம வாக்கிங், நீ ஒரு கையை ஆட்டணும் அப்படின்னா கூட, ஒரு மசில பெண்ட் பண்ணணும், இல்ல நீ அதை கான்ட்ராக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட உனக்கு எனர்ஜி தேவை. ஸோ இந்த அதை தான் கொடுத்துருப்பாங்க, அப்சார்ப்ஷன், டிரான்ஸ்போர்ட், மூவ்மெண்ட், ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஈவன் பிரீத்திங். நீ பிரீத் பண்றதுக்கு கூட உனக்கு எனர்ஜி தேவைன்னா அங்கேயும் டயாஃப்ராம்ங்கிறது கான்ட்ராக்ட் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது.
அதன் மூலமா தான் நீ பிரீத் இன் பிரீத் அவுட்லாம் பண்ற. ஸோ அப்ப அந்த ஸ்டெப்லயும் உனக்கு எனர்ஜி தேவை. ஓகேவா? ஸோ அப்ப இதுக்கெல்லாம் எனர்ஜி எங்க இருந்து வரும்? நம்ம சாப்பிடுற சாப்பாடு. ஓகேவா? சரி, நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம், இதே மாதிரி பிளான்ஸ் இதெல்லாம் சாப்பிடுதா என்ன? பட் பிளான்ஸ் அதுங்களுடைய ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். கரெக்டா? You may wonder several questions about they may seem to be disconnected, but in reality the process of breathing is very much connected to the process of release of energy. All the energy required for life processes is obtained by oxidation of some macromolecules that we call as food. நம்ம வந்து ஃபுட்னு சொல்றோம்ல, இதெல்லாம் நம்மளுடைய வாயில போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோமா? ஆமா ப்ரோ. பிரேக் டவுன் ஆயிடுச்சா? ஆமா ப்ரோ. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டொமக்கு போகும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் மூலமா டைஜஸ்ட் ஆகி அப்சார்ப் ஆகி நம்மளுடைய பிளட் ஃப்ளோக்குள்ள போயிரும். கரெக்டா? ஆமா. பிளட் ஃப்ளோல இந்த மைக்ரோ வில்லை ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கும், அந்த வில்லை மூலமா அப்சார்ப் ஆகி நம்மளோட பிளட் ஃப்ளோக்குள்ள போயிருது. ஓகே, இந்த பிளட் ஃப்ளோல இருந்து இதுங்க எங்க போகும்? ஃப்ரம் தட் தே மூவ் டு, அப்படியே அந்த பிளட் ஃப்ளோ வழியா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதாகி நம்மளோட செல்ஸ் எல்லாத்துக்கும் கொண்டு போய் தேவைப்படுற அந்த நியூட்ரிஷன் என்னென்ன ஃபுட் எல்லாம் வேணுமோ அதை டெலிவர் பண்ணிடும். ஓகேவா? நம்மளோட பாடி ஃப்ளூயிட்ஸ், ஐ மீன் பிளட், இதெல்லாம் டெலிவர் பண்ணிடும். சரி, அந்த டெலிவர் பண்ண இது எப்படி நம்மளுக்கு அந்த குளுக்கோஸ் மாலிகுல், ஓகே பேசிக்கா குளுக்கோஸ்னு எடுப்போமே, குளுக்கோஸ் மாலிகுல் நம்மளுக்கு டெலிவர் ஆயிருச்சு. இந்த குளுக்கோஸ் வந்து நான் எப்படி எனர்ஜி எடுக்கிறது? அப்போ தான் உள்ளுக்குள்ள செல்லுலார் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஓகேவா? சரி, நம்மளுக்கு ஓகே. பிளான்ஸ் அண்ட் ஆட்டோட்ராஃபிக் இருக்கு, பேர்லயே ஆட்டோட்ராஃப்னு இருக்கு. கிரீன் பிளான்ஸ் அண்ட் சைனோபாக்டீரியா ஆட்டோட்ராஃப்னா அதுங்களோட ஃபுட்டை அதுங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கும் த்ரூ போட்டோசிந்தசிஸ். அதாவது லைட் எனர்ஜியா கெமிக்கல் எனர்ஜியா அதுவும் பாண்ட் எனர்ஜியா ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? ஓகே, லைக் கார்போஹைட்ரேட்ஸ், குளுக்கோஸ், ஸ்டார்ச் இதெல்லாம். We must remember that in green plants too, not all cells, tissues, organs photosynthesize. நம்மளுக்கும் தெரியும் கிரீன் பிளான்ட்ஸ்ல எல்லா செல் அண்ட் டிஷ்யூலாம் போட்டோசிந்தசிஸ் பண்ணாது. ஒன்லி those which has chloroplast can perform photosynthesis. ஓகேவா? அதுதான் இங்க கொடுத்துறாங்க. only cells containing chloroplast that are most often located in the superficial layers. அப்படின்னா அந்த டாப்ல அவுட்டர் லேயர்ல இருக்கிறதுனால தான் போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும்ன்றாங்க. ஏன்? ஏன்னா உள்ள போனா உனக்கு லைட் சப்ளை இருக்காது, லைட் சப்ளை இருக்காது. ஓகே, carry out from this. Hence, even in green plants, all other organs, tissues and cells that are non-green need food for oxidation. பிளான்ட்ஸ்லயுமே நான் கிரீனா இருக்கக்கூடியது or else photosynthesis பண்ண முடியாத ஆர்கன்ஸ் ஆர் பார்ட்ஸ் அதுங்களுக்கும் ஃபுட் தேவை. ஓகேவா? ஓகே, hence food has to be transported to all non-green parts. அது எதன் மூலமா நடக்கும்? நம்மளோட ஃப்ளூயம் மூலமா நடக்கும். ஓகேவா? Animals are heterotrophic. They obtain food from plants directly, herbivores, or indirectly, carnivores. அதாவது ஒரு ஹெர்பிவோரை சாப்பிடக்கூடிய ஒரு கார்னிவோர். Saprophytes like fungi are dependent on dead and decaying matter. Parasite எடுத்தோம்னா அதோட ஹோஸ்ட் கிட்ட இருந்து எடுக்கும். ஓகே, what is important to recognize is that ultimately all the food that is required for life process come from photosynthesis. இது அந்த சாப்டர்லயே சொல்லியிருக்கேன். நம்மளோட மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி என்னது? சன்னு தான். சன்ல இருந்து நம்மளுடைய பிளான்ட்ஸால மட்டும்தான், பிளான்ட்ஸ் ஆர் ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸால மட்டும்தான் எனர்ஜி, லைட் எனர்ஜியை நம்மளோட கெமிக்கல் எனர்ஜியா நம்மளோட ஃபுட்டா ஸ்டோர் பண்ண முடியும், ஒரு கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எய்தர் யுவர் கார்னிவோர் ஆர் ஹெர்பிவோர், எப்படி இருந்தாலும் யூ வில் பி டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்டன்ட் ஆன் பிளான்ட்ஸ் தான். ஓகேவா? This chapter deals with cellular respiration or the நல்ல கவனி mechanism of breakdown of food materials. நான் அப்படி எழுதுனேன்ல அதே இது அப்படியே இருக்கும் பாருங்க. Mechanism of breakdown of food materials within cell to release energy and trap it in the form of synthesis. Trapping the energy for synthesis of ATP. ATP உருவாகிறதுக்கு இந்த எனர்ஜியை ட்ராப் பண்றோம். ஓகேவா? ஓகே, photosynthesis of course takes place within the chloroplast in the eukaryotes. eukaryotsல தான் chloroplastல நடக்கும். ஓகேவா? ஏன்னா prokaryotsல நம்மளுக்கு எந்த ஒரு membrane bound organelles கிடையாது. ஓகே, whereas breakdown of complex molecules to yield energy, இந்த ரெஸ்பிரேஷன் அதுதானே breakdown of complex molecules to produce energy. ஸோ ரெஸ்பிரேஷன் எங்கெங்கெல்லாம் நடக்கும்? சைட்டோபிளாசம்ல நடக்கும், மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். ஓகேவா? இதுவும் யூகேரியாட்ல தான் சொல்றாங்க. ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா எதுல மட்டும்தான் இருக்கும்? நம்மளோட யூகேரியாட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். சரி, பட் சைட்டோபிளாசம் இட் இஸ் பிரசன்ட் இன் போத் ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. அப்போ நல்ல கவனி, சைட்டோபிளாசம்ல நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் இட் இஸ் காமன் டு போத் ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட். கரெக்டா?
சைட்டோபிளாசம் வந்து உனக்கு ப்ரோகேரியட்லயும் இருக்கும் யூகேரியட்லயும் இருக்கும். பட் மைட்டோகாண்ட்ரியா யூகேரியட்ல மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியால நடக்கிற ரியாக்ஷன்ஸ் ப்ரோகேரியட்ல நடக்காது. ஏன்? ஏன்னா அங்க மைட்டோகாண்ட்ரியாவே கிடையாது. சரி, அப்போ இங்க சைட்டோபிளாசம்ல நடக்கிற ரியாக்ஷன் ப்ரோகேரியட்ஸ்ல நடக்கும். ஏன் நடக்கும்? பிகாஸ் அங்கேயும் சைட்டோபிளாசம் உண்டு. சோ சைட்டோபிளாசம்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன் இஸ் யூனிவர்சல். am I right? இது பின்னாடிதான் வரும், பட் இப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. சைட்டோபிளாசம்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன் இட் இஸ் யூனிவர்சல். ஓகேவா? ஓகே. தி பிரேக்கிங் ஆஃப் கார்பன் கார்பன் பாண்ட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் த்ரூ ஆக்சிடேஷன் வித்தின் தி செல்ஸ் லீடிங் டு ரிலீஸ் ஆஃப் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் கால்ட் ரெஸ்பிரேஷன். மேல கொடுத்த அதே தான் இப்ப உங்களுக்கு கார்பன் கார்பன் பாண்டை உடைக்கிறதுன்னு கொஞ்சம் கெமிக்கல் டேர்ம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே. Compounds that are oxidized during this process are known as respiratory substrates. அதாவது எந்த காம்பவுண்ட் நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன் அண்டர்கோ பண்ணுது, ரெஸ்பிரேஷன் என்னது? ஆக்சிடேஷன். கரெக்டா? சோ அந்த ஆக்சிடேஷனை எந்த காம்பவுண்ட் அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுதோ அதுதான் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ். ஓகேவா? அதுதான் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ். யூஸ்வலி கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆக்சிடைஸ்ட் டு ரிலீஸ் எனர்ஜி. But proteins, fats and even organic acids can be used as a respiratory substance. ஜென்ரலா எடுத்தோம்னா கார்போஹைட்ரேட் ரெஸ்பயர் பண்ணி தான் நமக்கு எனர்ஜி வரும். பட் நம்ம லாஸ்ட்ல படிப்போம். ஓகேவா? ஆம்பிபாலிக் பாத்வே அப்படின்னு சொல்லி படிப்போம். அதுல எப்படி நம்மளுடைய புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸும் இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்குள்ள எந்த ஸ்டெப்ல உள்ள வரும், எந்த ஸ்டெப்ல வெளியே போறதுக்கு சான்சஸ் இருக்கு, இதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? ஓகே. அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ் ஒரு சில டைம்ஸ் நம்மளுக்கு இதுவும் நடக்கலாம். டியூரிங் ஆக்சிடேஷன் வித்தின் அ செல் all the energy contained in respiratory substrates is not released free into the cell. சும்மா அந்த எனர்ஜி வந்து ஃப்ரீயா செல் ஃபுல்லாலாம் பரப்பல. நான் அதுக்கு பதிலாக என்ன பண்றேன்? ஆர் இன் அ சிங்கிள் ஸ்டெப், இதை வந்து ஒரே ஸ்டெப்லயும் நான் பண்ணல. அதற்கு பதிலாக ஸ்லோவா ஸ்டெப் வைஸ் ரியாக்ஷன்ல பண்ணி எனர்ஜி லாஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணி இது எல்லாத்தையும் என்ன ஃபார்ம்ல ட்ராப் பண்றேன்? ஏடிபியோட ஃபார்ம்ல ட்ராப் பண்றேன். ஓகேவா? ஓகே. ஹென்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தி எனர்ஜி ரிலீஸ்ட் பை ஆக்சிடேஷன் in respiration is not used directly, but it is used to synthesize ATP. ஓகேவா? டைரக்டா அதை யூஸ் பண்ணாம ஏடிபியை நான் ட்ராப் பண்ணி திரும்பி அந்த ஏடிபியை தான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? எனர்ஜியை டைரக்டா யூஸ் பண்ணாம ஏடிபியோட ஃபார்மட்ல ட்ராப் பண்ணி யூஸ் பண்றேன். ஓகேவா? ஓகே. which is broken down whenever and wherever energy needs to be utilized. இப்ப எனர்ஜியாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னால டக்குன்னு அந்த டைம்ல மட்டும் தான் கன்சியூம் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த எனர்ஜி அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ இப்போ இதே அந்த எனர்ஜியை நான் ஏடிபியோட ஃபார்மட்ல ட்ராப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, எப்போ வேணுமோ நான் அந்த எனர்ஜி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்க இப்போ எனக்கு இந்த செல்ல வேண்டாம், எனக்கு வேற ஏதோ ஒரு இடத்துல எனர்ஜி தேவைன்னா நான் திரும்பி அந்த பிளட் ஃப்ளோ மூலமா அந்த எனர்ஜி அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ அப்போ அந்த இடத்துல நான் திரும்பி வச்சு ரெஸ்பயர் பண்ணி எனர்ஜி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. அதாவது இந்த ஏடிபி பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜி எடுத்துக்கலாம். ஓகே. ஹென்ஸ் எனர்ஜி ஆக்ட்ஸ் அஸ் தி எனர்ஜி கரன்சி ஆஃப் செல். ரொம்ப முக்கியம். ஓகேவா? சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், பட் இருந்தாலும் முக்கியம். This energy trapped in ATP is utilized in various energy requiring process. இருக்கிற எல்லா எனர்ஜி ரெக்வயரிங் ப்ராசஸ்லயும் நம்ம இதைத்தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? And the carbon skeleton produced during respiration is used as precursor for biosynthesis of other molecules in cell. அதாவது கார்பன் skeleton produced during respiration is used as precursor for biosynthesis of, இதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த கார்பன் skeletonனா இந்த எத்தனை கார்பன் மாலிகுல் அப்படின்னு சொல்றோம்ல, அது வந்து ஃபியூச்சர் பர்பசஸ்க்கு வேற ஏதாவது மாலிகுல் ப்ரிப்பரேஷனுக்கு வேணும்னா யூஸ் ஆகிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் நம்ம ஆம்பிபாலிக் பாத்வேல பார்ப்போம். ஓகேவா? ஓகே. நான் சொன்னா டூ பிளான்ட்ஸ் பிரீத் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னு சொன்னா, எஸ் இங்க இருக்கு பாருங்க. வெல், தி ஆன்சர் டு திஸ் கொஸ்டின் இஸ் நாட் சோ டைரக்ட். அதாவது இது டைரக்டா நம்ம சொல்லிட முடியாதுங்க பிளான்ட் பிரீத் பண்ணுதா இல்லையான்னு. பட் அதுங்களுக்கும் O2 தேவை ரெஸ்பிரேஷனுக்கு. ஓகேவா? அண்ட் அதுங்களே CO2 வெளியே விடும் மோஸ்டா நைட் டைம்ல. ஓகேவா? அதனால நைட் வந்து பிளான்ட்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அட் டைம்ஸ் ஒரு சில பிளான்ட்ஸ் நைட்ல ரெஸ்பயர் பண்ணாம காலையில ரெஸ்பயர் பண்ற பிளான்ட்ஸும் இருக்கு. ஓகேவா? ஓகே. பிளான்ட்ஸ் அன்லைக் அனிமல்ஸ் ஹேவ் நோ ஸ்பெஷலைஸ்ட் ஆர்கன்ஸ் ஃபார் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். அனிமல்ஸ்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காக்ரோச் எடுத்தா என்ன இருக்கு? ட்ராக்கியோல் சிஸ்டம் இருக்கு. கரெக்டா? ட்ராக்கியல் சிஸ்டம் இருக்கு. அதுல ட்ராக்கியா இருக்கு, அப்புறம் ட்ராக்கியோல்ஸ் இருக்கு. அதுல இருந்து சிம்பிள் டிஃபியூஷன் மூலமா போகுது. ஸ்பைரக்கல், ஸ்பிங்டர் எல்லாம் இருக்கு. ஓகே. நம்ம ஹியூமன் பீங்ஸ் எடுத்தோம்னா லங்ஸ் இருக்கு. ஓகேவா? நம்மளோட வெர்டிபிரேட்ஸ்ல லங்ஸ் இருக்கு. ஓகே. இல்லைன்னா கில்ஸ் இருக்கு. ஓகே. இல்லைன்னா இன்செக்ட்ஸ்லயே புக் கில்ஸ் இருக்கு, புக் லங்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. பட் பிளான்ட்ஸ்க்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக அதுங்க இருக்கிறது ஸ்டொமேட்டா மட்டும்தான். ஓகேவா? அண்ட் ஸ்டொமேட்டோட சேர்த்து லென்டிசல்ஸ். ஓகே. There are several other reasons
why plants can get along without respiratory organs. ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இல்லாம எப்படி பிளான்ஸ் இருக்க முடியுது? அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஈச் பிளான்ட் பார்ட் டேக்ஸ் கேர் ஆஃப் இட்ஸ் ஓன் கேஷஸ் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கு தேவைப்படுற எல்லா கேஷஸ் எக்ஸ்சேஞ்ச் நீடையும் அதுங்களே எடுத்துக்கும். ஓகேவா? எந்தெந்த பாட்டுக்கு தேவையோ அதுங்களே அதை எப்படியாவது மேனேஜ் பண்ணி உருவாக்கிக்கும். ஓகே. ஒரு சில வெரி லிட்டில் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ் ஃப்ரம் ஒன் பிளான்ட் பார்ட் டு அனதர். கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான், ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ் தேவை. அதுவும் இதுங்க எப்படியாவது பண்ணிரும். ஓகே. செகண்டரி ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிளான்ஸுக்கு அவ்வளவு எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட்டே இருக்காது. அதாவது நீ யோசிச்சு பாரு, நம்ம ஹியூமன்ஸ் பிரீத் பண்றோம், உள்ளக்குள்ள எத்தனையோ ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா? ஆமா. நம்ம வாக்கிங் போறோம், ஜாகிங் போறோம், எக்ஸ் அண்ட் ஒய் ஏகப்பட்டது இருக்கு. நம்ம நடக்கிறோம் ஒரு இடத்துல மூவ்மெண்ட், அதுவே எவ்வளவோ எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும். நம்ம வாயில நல்லா சமைச்சு சாப்பிடுறோம், அதுக்கு எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும். ஓகேவா? நான் இப்ப பேசிட்டு இருக்க எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும், எனக்கு மூளை யோசிச்சுட்டு இருக்க எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும். பட் நம்மளோட பிளான்ஸ்க்கு இந்த எந்த ஒரு விஷயமும் கிடையாது. தே ஆர் ஸ்டில் இன் ஒன் பிளேஸ், ஒரே இடத்துல நிக்க போகுது. கரெக்டா? ஏதாவது பிரான்சஸ் ஏதாவது ஆட்ட போதா? எந்த இதுவும் கிடையாது. கரெக்டா? ஆமா ப்ரோ. ஸோ அதுங்களுக்கு எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட்டும் இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி வெரி லோ வென் கம்பேர்ட் டு அனிமல்ஸ். ஓகேவா? பிளான்ஸ் டு நாட் ரெப்ரசன்ட் கிரேட் டிமாண்ட்ஸ் ஃபார் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். ஏன்? ஏன்னா அதுங்களுக்கு தேர் ரெஸ்பிரேட் ரேட்ஸ் ஃபார் லோவர் தென் அனிமல்ஸ் டூ. நம்ம ஒரு நிமிஷத்துக்கு இப்போ 1000 ரெஸ்பிரேஷன் பண்ணுறோம், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 1000 ரெஸ்பிரேஷன் பண்றோம்னா பிளான்ஸ் ஒரு 1 to 2 or 3, 4 இந்த மாதிரி தான் பண்ணும். ஓகேவா? ஐ எம் நாட் ஷுர் வித் தி டேட்டா, பட் இந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஒன்லி டியூரிங் photosynthesis are large volume of gases exchanged and each leaf is well adapted to take care of its own need during these periods. ஓகேவா? photosynthesis டைம்ல தான் நம்மளுக்கு நிறைய கேஸ் தேவை. கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நிறைய நடக்கணும்னா CO2 உள்ள கொண்டு வரணும். ஓகேவா? திரும்பி O2 வெளியே விடணும். இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ஓகே. Availability of O2 is not a problem in these cells since O2 is released within the cell. இந்த photosynthesis டைம்ல நம்மளுக்கு O2 ஓட availability is not a problem because photosynthesisல நம்மளுக்கு என்னது O2 ரிலீஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? ஆமா. தேர்ட், நம்மளுக்கு ஒரு சில இடங்கள்ல நான் அது டிஸ்ஃபியூஸ் ஆகி போகும்னு பார்த்தோம் தெரியுமா? ஒரு சில இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும்னு சொன்னோம்ல, அதுவும் பாருங்க. தி டிஸ்டன்ஸ் தட் கேசஸ் மஸ்ட் டிஃப்யூஸ் ஈவன் இன் லார்ஜ் பல்கி பிளான்ஸ் இஸ் நாட் கிரேட். எவ்வளோ பெரிய பிளான்ட்டா இருந்தாலும் அதுல டிராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ், அந்த கேஸை நீ டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் அப்படின்னா சொல்ல முடியாது. ஓகே. ஈச் லிவிங் செல் இன் அ பிளான்ட் இஸ் லொகேட்டட் குவைட் க்ளோஸ் டு தி சர்ஃபேஸ். லிவிங் செல்ஸ் எல்லாமே நம்மளோட சர்ஃபேஸ்க்கு கிட்ட தான் இருக்கும். ஓகேவா? மோஸ்டா உள்ள இருக்கிறது டெத் செல்ஸா தான் இருக்கும். நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, டெத் செல்ஸ் டு நாட் ரெஸ்பயர். நம்மளுக்கு எனர்ஜி, டெத் செல்க்கு எதுக்கு எனர்ஜி தேவை? அது எந்த ப்ராசஸும் பண்ண போறது இல்லை. ஸோ டெத் செல்ஸ்க்கு எனர்ஜி தேவையில்லை. பட் லிவிங் செல்ஸ்க்கு தானே எனர்ஜி தேவை. ஸோ அந்த லிவிங் செல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு உனக்கு அவுட்டர் இது பக்கத்திலே இருக்கும்போது இந்த லூஸ் பேரன்கைமேட்டர் செல்ஸ்னாலயோ இல்ல லென்டி செல்ஸ்னாலயோ அந்த கேப் வழியா உள்ள ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடந்துரும். ஓகேவா? கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்துரும். ஓகே. இது திஸ் இஸ் ட்ரூ ஃபார் லீவ்ஸ். ஏன்னா லீஃப்ல நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. ஓகே. நம்மளுக்கு ஸ்டொமேட்டோ வழியா உள்ள போயிட்டு வந்துடும். ஸ்டெம்முக்கு என்னது? In stems, the living cells are organized in thin layers inside and beneath the bark. பார்க்குக்கு பின்னாடி உங்களுக்கு thin layersல நம்மளோட லிவிங் செல்ஸ் இருக்கும். இதுங்கள்ல ஓப்பனிங் கால்ட் லென்டி செல்ஸ் அப்படிங்கக்கூடிய ஓப்பனிங் இருக்கும். ஓகேவா? ஓகே. தி செல்ஸ் இன் தி இன்டீரியர் ஆர் டெட் அண்ட் ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட். அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே டெட் செல்ஸ், மெக்கானிக்கல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்றது மட்டும்தான். ஓகேவா? ஓகே. Just most of plants have at least a part on their surface in contact with air. ஓகேவா? அதுல ஒரு சர்ஃபேஸ் அது ஏரோட கான்டாக்ட்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஃபெசிலிட்டேட். இதுல இன்னொன்னு என்ன ஹெல்ப் பண்ணுது? லூஸ் பேக்கேஜிங் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ். நம்ம முதல்ல சொல்லிட்டு இருக்கிறது லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், ரூட்ஸ் விச் ப்ரொவைட் இன்டர் கனெக்டட் நெட்வொர்க் ஃபார் ஏர் ஸ்பேசஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ஏர் கேவிட்டிஸ் எல்லாம் பார்த்திருக்கோம்ல. நம்மளுடைய லீஃப்லயுமே மீசோஃபில் செல்ஸ்லாம் எப்படி டைட்லி பேக்டாவா இருக்கும்? இல்ல, லூஸ்லி பேக்டா தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அதைத்தான் சொல்றாங்க. ஓகே. கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் குளுக்கோஸ். கம்பஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு இதுல ஆக்சிடேஷன் பண்றது, ஒரு ஹைட்ரோ கார்பன் ஆக்சிடைஸ் பண்றது தான் கம்பஷன் சொல்லுவோம். ஓகேவா? கம்பஷன் ஆஃப் குளுக்கோஸ் which produces CO2 and H2O as end products and release energy. ஓகேவா? நம்மளுக்கு ரியாக்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, C6H12O6 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? குளுக்கோஸ்ல 6 O2 gives 6 CO2 plus 6 H2O plus energy. இது கம்ப்ளீட் கம்பஷன் ஆர் கம்ப்ளீட் ஆக்சிடேஷன். பட் நம்மளுக்கு இது ஸ்டெப் வைஸா தான் நடக்கும். இங்க ஒரு ஃப்ரேம், எப்படி சொல்றது,
ஒரு ஸ்கெலிட்டல் ரியாக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, உனக்கு எல்லா ப்ராசஸையும் கொடுக்காம இனிஷியலா என்ன தேவைப்படுது, ஃபைனலா என்ன கிடைக்குது, அதை மட்டும் தான் கொடுத்துருக்கான். பட் நடுவில் ஒரு 20 ஸ்டெப் கிட்ட இருக்கு, அதை இவங்க மென்ஷன் பண்ணல. ஓகேவா, நம்ம அடுத்தடுத்து அது என்னென்ன அப்படின்னு சொல்லி தெளிவா பார்ப்போம். ஓகே ஓகே. ஸோ இந்த ரியாக்ஷன் மோஸ்டா அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். தெரியாதவங்க வித் தி நம்பர்ஸ் இதை மனப்பாடம் பண்ணிருங்க. ஓகேவா, பேலன்ஸ் பண்றது எப்படின்னு உங்களுக்கு ப்ரோ வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்ல சொல்லி கொடுப்பாரு. அன்டில் தென் அது வரைக்கும் நீங்க இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த C6H12O6 plus 6O2 gives 6CO2 plus 6H2O plus எனர்ஜி அப்படிங்கறத நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஹோப் இப்போ கரெக்டா கேட்கும்னு நினைக்கிறேன். நடுவில் மேபி உங்களுக்கு ஆடியோ லோ ஆகி இருக்கலாம். ஸோ திரும்பி நான் என்ன சொல்லிடுறேன், அதாவது இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. If this energy is to be useful to the cell, it should be able to utilize it to synthesize other molecules that the cell requires. The strategy that the plant cells uses is to catabolize. Catabolize is breaking down. ஓகேவா, நம்ம எதில் பார்த்தோம் கேட்டபலைசேஷன், இதெல்லாம் மெட்டபாலிசம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எவர் சாப்டர் இன் பயாலஜி லிவிங் வேர்ல்டுல பார்த்தோம். கரெக்டா? எஸ். The strategy that the plant uses is to catabolize glucose molecules in such a way that not all liberated energy goes out as heat. எல்லா எனர்ஜி ஹீட் அப்படிராம பொறுமையா மெதுவா நான் கேட்டலைஸ் பண்றேன். எப்படி? தி கீஸ் டு ஆக்சிடைஸ் குளுக்கோஸ் மாலிகுல். குளுக்கோஸ் மாலிகுல் ஆக்சிடைஸ் பண்ணணும். எப்படி? ஒரே ஸ்டெப்ல கிடையாது. நாட் இன் ஒன் ஸ்டெப் பட் இன் செவரல் ஸ்டெப்ஸ், enabling some steps to be just large enough such that the energy release can be coupled to ATP synthesis. அதாவது இதெல்லாம் நல்ல ஏகப்பட்ட ஸ்டெப்ல பண்றேன். சோ தட் எனக்கு அந்த ஸ்டெப்ஸ்ல கிடைக்கக்கூடிய அந்த கேப் மூலமா, ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் நல்ல லாங் ஸ்டெப்ஸா இருக்கும். காரணம், அந்த லாங் ஸ்டெப்ஸ் மூலமா நான் அதுல வரக்கூடிய எனர்ஜியை எப்படியாவது இங்க ஏடிபி சிந்தசிஸ்க்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா, ஸோ அதுதான் இதோடைய மெயின் கோர் ரீசனே உங்களுக்கு மல்டிபிள் ஸ்டெப்ஸ்ல நடக்கிறதுக்கு. ஓகேவா, ஒரே ஸ்டெப்லனா நீ எல்லாத்தையும் ஏடிபியை கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஹீட் எனர்ஜியா லாஸ் ஆயிரும். ஓகேவா, ஸோ மேக்சிமம் லாஸ் இருக்கும். அந்த மாதிரி நீ இதே பொறுமையா மல்டிபிள் ஸ்டெப்ஸ்ல பண்ற அப்படின்னா you will minimize the loss. ஓகேவா, உன்னால லாஸ குறைக்க முடியும். ஓகே ஓகே. During the process of respiration, oxygen is utilized and carbon dioxide, அது நம்ம மேல பார்த்த அதே தான். என்ன யூட்டிலைஸ் ஆகுது? நம்ம ஆக்சிஜன் யூட்டிலைஸ் ஆகுது. எஸ், ஆக்சிஜன் யூட்டிலைஸ். வெளியே என்ன வருது? கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி வருதா? கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி ஆர் ரிலீஸ்ட். ஓகேவா, ஓகே. கம்பஷன் ரியாக்ஷனுக்கு எப்படி இருந்தாலும் ஆக்சிஜன் தேவைதான். ஓகேவா, ஓகே. பட் நீங்க இந்த எர்த்தோட இப்ப நம்ம வந்து 12th இருக்கக்கூடிய எவல்யூஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு சாப்டரோட சின்ன ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஓகேவா, எர்த் முதல்ல ஆரம்பிச்ச டைம்ல எர்த் வந்து இட் இஸ் லைக் மோல்டன் மேக்மா மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நல்ல சூடா இருக்கும். எர்த்தை சுத்தி உங்களுக்கு வந்து என்னென்ன கேசஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா H2O இருக்கும், அமோனியா இருக்கும். ஓகேவா, H2O, அமோனியா, மீத்தேன், இந்த மாதிரி கேசஸ் தான் இருக்கும். சரி, இந்த மாதிரி கேசஸ்ல உனக்கு ஆக்சிஜனுங்கிற கேஸ் இருக்கா? ப்ரோ H2O ஆக்சிஜன் இருக்குல்ல அப்படின்னா நோ, நம்மளால H2O இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நம்மளால பிரீத்திங்கோ ரெஸ்பிரேஷனுக்கோ யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஃப்ரீ ஆக்சிஜனா, அதாவது O2 மாலிகுலா இருக்கணும். பட் அது நம்மளுடைய ஏர்லி எர்த், அதாவது இந்த எர்த் உருவான அந்த டைம்ல நம்மளுக்கு அது கிடையாது. ஓகேவா, நம்ம அதனாலதான் அதை வந்து ரெடியூசிங்னு சொல்லுவோம். ஓகேவா, ரெடியூசிங் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல முதல்ல ஆர்கானிசம் உருவாயிருக்குன்னா அது ஏரோபிக்கா உருவாயிருக்குமா இல்ல ஆனரோபிக்கா உருவாயிருக்குமா? நல்லா யோசிச்சு பாரு. ஆக்சிஜன் இல்ல. அப்ப உருவாகக்கூடிய ஆர்கானிசம் சர்வைவ் ஆகணும்னா அது என்ன மாதிரி ஒரு ஆர்கானிசமா உருவாயிருக்கணும்? ஆனரோபிக் ஆர்கானிசமா தானே உருவாகி இருக்கும். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் அந்த உலகத்துல வந்தது ஆனரோபிக் ஆர்கானிசம்ஸ் தான். ஓகேவா, ஆனரோபிக் ஆர்கானிசம் தான் ஃபர்ஸ்டா வந்துச்சு. ஓகே, சரி ப்ரோ. இந்த ஆனரோபிக் ஆர்கானிசம்ஸ்லயும் ஒரு சில டைப் இருக்கு. ஒரு சில டைப்ங்கிறத ரெண்டு மெயின் டைப் இருக்கு. ஒன்னு ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப்ஸ், இன்னொன்னு ஆப்ளிகேட் ஆனரோப்ஸ். ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப்ஸ் அண்ட் ஆப்ளிகேட் ஆனரோப்ஸ். ஆப்ளிகேட் அப்படின்னா கண்டிப்பா அந்த கண்டிஷன் இருக்கணும் அப்படிங்கறத ஆப்ளிகேட். ஆப்ளிகேட் பாராசைட் அப்படின்னா அதுங்க பாராசைட்டா இருந்தா மட்டும் அதுங்களால உயிர் வாழ முடியும். தே ஹாவ் டு பி, தே ஷுட் பி பாராசைட்ஸ். அதுங்க கம்பல்சரிலி பாராசைட்டா தான் இருக்கணும். ஓகேவா, அதுதான் ஆப்ளிகேட். அப்போ ஆப்ளிகேட் ஆனரோப்னா என்னது? அதுங்களால ஆனரோபிக் கண்டிஷன்ல மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும். ஓகேவா, இங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க. There are sufficient reasons to believe that the first cells on this planet lived in an atmosphere that lacked oxygen. ஆக்சிஜன் இல்லாத ஒரு அட்மாஸ்பியர்ல தான் வாழ்ந்திருக்கு. ஈவன் இப்போ இருக்கிறதுல கூட நம்ம படிச்சிருக்கோமே மைக்கோபிளாஸ்மா,
ஆனரோபா படிச்சிருக்கோமா, அது ஃபேக்கல்டேட்டிவ். ஓகேவா? ஸோ அந்த மைக்கோபிளாஸ்மா இந்த மாதிரி ஆனரோபிக் இது இருக்கதான் செய்யுது அப்படின்றாங்க. Organisms we know several that are adapted to anaerobic condition. Some of these organisms are facultative anaerobes, while in other requirements for anaerobic condition is obligate. While in others, ஒரு சில இது ஃபேக்கல்டேட்டிவா இருக்கு, அதாவது anaerobic conditionல இருந்தாலும் உயிர் வாழ்ந்துரும், aerobic conditionல இருந்தாலும் ஓகே. ஒரு சில இது anaerobic condition இருக்க வேண்டியது அதுங்களுக்கு மஸ்ட். aerobic condition அதாவது ஆக்சிஜன் வந்துருச்சு அப்படின்னா அதுனால உயிர் வாழ முடியாது, they die. ஓகேவா? They cannot survive in aerobic environment. Okay. In any case, all living organisms retain the enzymatic machinery to particularly oxidize glucose without the help of oxygen. This breakdown of glucose to pyruvic acid is known as glycolysis. அதாவது glycolysis அப்படிங்கக்கூடியதுதான் நம்ம அடுத்து பார்க்க போற ஒரு ஸ்டெப். அதை பத்தினா முதல்ல இங்க கொடுத்திருக்காங்க. என்னது? இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசம், நான் ஸ்டார்டிங்ல சொன்னா சைட்டோபிளாசம்ல நடக்கிறது எல்லா ஆர்கானிசம்க்கும் காமனா உள்ள ரியாக்ஷன் சைட்டோபிளாசம்ல நடக்கும். கரெக்டா? பிகாஸ் சைட்டோபிளாசம் இஸ் பிரசன்ட் இன் போத் ப்ரோகேரியட்ஸ் அண்ட் யூகேரியட்ஸ். இந்த மெயின் தான், அதாவது நம்ம எல்லா ஆர்கானிசமும் மெயினா பிரிச்சு இந்த ரெண்டு கேட்டகரி, இந்த ரெண்டு கேட்டகரிக்குமே காமனா உள்ளது சைட்டோபிளாசம். ஸோ யூகேரியாட்ல ஒரு ரியாக்ஷன் சைட்டோபிளாசம்ல நடக்குதுன்னா அது கண்டிப்பா ப்ரோகேரியட்லயும் நடக்கும். ஓகேவா? பட் யூகேரியட்ல உனக்கு மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கக்கூடிய ஒரு மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் உனக்கு இங்க நடக்காது ப்ரோகேரியட்ஸ்ல. ஏன்? ஏன்னா ப்ரோகேரியட்ஸ்ல மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் கிடையாது. ஸோ அந்த ரியாக்ஷன், அந்த சைட்டோபிளாசம்ல நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனோட பேர் தான் கிளைகோலிசிஸ். ஓகேவா? அந்த ரியாக்ஷனோட பேர் தான் கிளைகோலிசிஸ். ஸோ நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தெரிய வருது? கிளைகோலிசிஸ் சைட்டோபிளாசம்ல நடக்கும். ஓகேவா? அண்ட் கிளைகோலிசிஸ் தான் ஃபர்ஸ்டா எவல்யூஷனரி ஃபர்ஸ்டா வந்த ரியாக்ஷனா கூட இருக்கலாம். கரெக்டா? பிகாஸ் நம்மளுக்கு முதல்ல வந்தது என்னது? நம்மளுடைய anaerobic கண்டிஷன். கரெக்டா? ஆமா. ஓகே. நம்மளுக்கு கிளைகோலிசிஸ்ல பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருப்பாங்க, உங்களுக்கு கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடக்காது. குளுக்கோஸ் டு பைருவிக் ஆசிட். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஹைட்ரோ கார்பன்ல இருந்து இன்னொரு ஹைட்ரோ கார்பனுக்கு மாத்திருக்கேன். ஓகேவா? ஓகே. அப்ப இது பார்ஷியல் ஆக்சிடேஷன், அதுவும் வித்தவுட் தி ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அப்ப anaerobic கண்டிஷன்ல நம்மளுக்கு ஆக்சிஜன் இருந்திருக்காது. ஸோ அப்ப அந்த டைம்ல அதுங்களுக்கு எப்படின்னா எனர்ஜி தேவை. ரைட்? இப்போ நான் ஏர்லி எர்த் எடுக்கிறேன். ஓகேவா? ஏர்லி எர்த் ரொம்ப முன்னாடி உள்ள காலத்துல எனக்கு இதுதான் அட்மாஸ்பியர், O2 கிடையாது, ஆப்சென்ட். ஓகேவா? இப்ப எனக்கு இதுல ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வருது. ஓகே. இந்த மைக்ரோ ஆர்கானிசம்க்கு என்ன ஒரு மூவ்மெண்ட்டோ இல்ல எந்த ஒரு ப்ராசஸ்னாலும் எனர்ஜி தேவை. ரைட்? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்ப அந்த எனர்ஜி எப்படி கிடைக்கும்? ஆஸ் யூஷுவல் ரெஸ்பிரேஷன் மூலமா தான் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அப்ப இதுங்க என்ன மாதிரி ரெஸ்பிரேஷன் பண்ணிருக்கணும்? ஆக்சிஜன் தேவைப்படாத ஒரு ரெஸ்பிரேஷன் பண்ணிருக்கணும். ரைட்? ஆமாம் ப்ரோ. எஸ். உங்களுக்கு கிளைகோலிசிஸ்லயும் ஆக்சிஜன் தேவையில்லை. அப்போ சயின்டிஸ்ட் பிலீவ் தட் கிளைகோலிசிஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டெவலப்டு மோட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கறத பிலீவ் பண்றாங்க. ஓகேவா? முதல்ல கிளைகோலிசிஸ் வந்திருக்கலாம். ஏன்னா இப்பவும் எல்லா செல்ஸோட பாடி, ஐ மீன் எல்லா பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ்லயும் முதல்ல ரெஸ்பிரேஷன் எடுத்தோன்னா முதல்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ் கிளைகோலிசிஸ் தான். நம்மளோட சைட்டோபிளாசம்ல தான் நடக்கும். ஓகேவா? இதுக்கு அடுத்து ஒரு சில ரியாக்ஷன்ஸ் நடக்கும், ஸ்டெப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இதுக்கு அடுத்து இருக்கு. பட் கிளைகோலிசிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு 10 ஸ்டெப் ப்ராசஸ் உனக்கு இட் இஸ் காமன் அண்ட் இட் இஸ் யூனிவர்சல் டு ஆல் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த 3 லைன்ல என்ன தெரிஞ்சிருச்சு? நம்மளுக்கு சைட்டோபிளாசம்ல என்சைம் தேவை, என்சைமேட்டிக் மிஷினரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ப என்சைம்ஸ் உள்ள பார்ட்டிசிபேட் ஆகுது. சரி. அண்ட் இதுல ஆக்சிடைஸ் குளுக்கோஸ் வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். ப்ரோ ஆக்சிஜன் இல்லாம எப்படி ப்ரோ ஆக்சிடைஸ் பண்றது அப்படின்னா, வெயிட், நான் உனக்கு போன சாப்டர்லயே சொல்லியிருக்கேன். ஆக்சிடேஷன்னா இட் இஸ் நாட் ஒன்லி அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், இட் இஸ் ஆல்சோ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரோஜன். ஐ ரைட்? ஸோ ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணி தான் இங்க நம்ம ஆக்சிடைஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ அப்ப இதுல என்சைம் இன்க்ளூட் ஆயிருக்கு, ஹைட்ரோஜன் ரிமூவ் ஆக போகுது, அண்ட் இதுல நம்மளுக்கு இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் தான் நடக்க போகுது. அதாவது குளுக்கோஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன்ல இருந்து பைருவிக் ஆசிட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பனுக்கு தான் போக போறோம். ஓகேவா? இந்த 3 லைன் நீங்க புரிஞ்சிருச்சா? சோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே. சோ இப்ப இதுல ஒரே ஒரு இதை மட்டும் இதுல பார்த்துட்டு நம்ம மிச்சத்தை நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போடுறேன். இந்த 10 ஸ்டெப்பையும் உங்களுக்கு என்சிஆர்டில சும்மா பேரா கொடுத்துருப்பான். நான் உங்களுக்கு ஒரு பேசிக் லெவல்ல ஒரு டயக்ராமோட போடுறேன். சோ தட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பாக்குறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஓகேவா? ஓகே. இங்க பாருங்க, கிரீக் வேர்ட் கிளைகோஸ் மீனிங் சுகர். கிரீக்ல கிளைகோஸ் அப்படின்னா சுகர். ஓகேவா? நம்ம இந்த கிரான்ஸ் அனாட்டமின்னு பார்த்தோம்ல, ஜெர்மன் மொழியில கிரான்ஸ்னா
ரீத் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அர்த்தமா, ரீத் அப்படின்னு அர்த்தமா. அதே மாதிரி கிரீக்ல கிளைகோஸ்னா சுகர், லைசிஸ்னா நம்மளுக்கே தெரியும் ஸ்பிளிட்டிங் ஆர் பிரேக்கிங். சோ சுகரை பிரேக் பண்றது அதுதான் நம்மளோட கிளைகோலிசிஸ். அதனாலதான் இதுக்கு பேரு கிளைகோலைசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம இங்கதான் சுகரை பிரேக் பண்றோம் கரெக்டா, குளுக்கோஸ் தான் நம்மளோட சுகர். அதுக்கடுத்து பைருவிக் ஆசிட் அது ஒரு ஆசிட் மாலிகுலா மாறிடுச்சு. சோ அதை பிரேக் பண்றது அடுத்தடுத்த சைக்கிள்ஸ்ல வரும். ஓகேவா? ஓகே. சோ இந்த கிளைகோலிசிஸோட ஸ்கீம் அது என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னா குஸ்தாவ் எம்டன், ஓட்டோ மேர்ஹாஃப் அண்ட் ஜே பார்னஸ். சோ இப்ப இதுல இவங்களோட செகண்டரி நேம் மட்டும் பாருங்க. எம்டனுக்கு இ, மேருக்கு எம், மேர்ஹாஃப்க்கு எம், பார்னஸ்க்கு பி. சோ அப்ப இத இஎம்பி பாத் வேணும் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த சயின்டிஸ்ட ஹானர் பண்ற விதமா இஎம்பி பாத் வேணும் நம்ம இதை கூப்பிடுவோம். ஓகேவா? ஓகே. இன் anaerobic organisms it is the only process. anaerobicல இது ஒண்ணுதான் ப்ராசஸ். ஓகேவா? ஏன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இட் இஸ் ஆக்சிஜன் டிமாண்டிங் ஸ்டெப்ஸ். anaerobic தான் ஆக்சிஜனே எடுக்காது. ஸோ anaerobic ஆர்கானிசம்ஸ்ல இது ஒண்ணுதான் ரெஸ்பிரேஷனுடைய ஒரு ப்ராசஸ். ஓகேவா? இதுக்கு அடுத்த anaerobic கண்டிஷன்ல நம்மளுக்கு வந்து ஃபெர்மெண்டேஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பார்ஷியல் ஆக்சிடேஷன் இங்க பாருங்க. கிளைகோலிசிஸ் occurs in the cytoplasm of the cell and is present in all living organisms. ஓகேவா? In this process glucose undergoes partial oxidation to form 2 molecules of pyruvic acid. இதெல்லாம் இருக்கட்டும். ஓகே ஓகே. ஸோ இப்போ இதை நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போடுறேன். ஓகேவா? இதுல முதல்ல வந்து அந்த தியரி பார்ட்ல நிறைய நீங்க என்சிஆர்ல இருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் சிக்னிபிகண்டா உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்ங்கிறத ஃபுல்லா நான் இங்க எழுதிட்டேன். ஓகேவா? வேணா அதுல 4வது ஒரு ரீசன் எழுதிடுறேன். என்னது? பிளான்ட்ஸ் ரெஸ்பயர் அட் அ வெரி லோ ரேட். ஓகேவா? வெரி லோ ரேட். அதுங்க வெரி லோ ரேட்ல தான், வெரி லோ ஸ்பீட்ல தான் நீங்க ரெஸ்பயர் பண்ணும். ஓகே. ஸோ நவ் we are going to see glycolysis. ஓகேவா? அந்த 10 ப்ராசஸ் என்னென்னு தான் நான் இங்க போடுவேன். ஓகேவா? நான் அந்த 10 ப்ராசஸஸ் என்னென்ன அப்படிங்கறத மட்டும் தான் இங்க போடுவேன். மிச்ச கண்டென்ட் எல்லாம் நான் உங்களுக்கு என்சிஆர்டில தான் ரீட் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ரெஸ்பிரேஷன் எடுத்தோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஏதோ எப்படி இருந்தாலும் நம்ம எடுக்க போறது குளுக்கோஸ் தான். கரெக்டா? ஆமா ப்ரோ. சரி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுக்க போறேன்? குளுக்கோஸ் மாலிகுல் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ ப்ரோ சரி, இப்போ நம்ம சுக்ரோஸ் எடுத்தா சுக்ரோஸும் பிரேக் டவுன் ஆனா என்ன வர போகுது? குளுக்கோஸ் தானே. கரெக்டா? ப்ரோ இப்போ ஃப்ரக்டோஸ்னா இதுல ஒரு ஸ்டெப்ல ஃப்ரக்டோஸ் வரும். ஓகேவா? இல்லைன்னா ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸா மாறி உள்ள வரும். ஓகேவா? ஸோ இந்த 2 பாசிபிலிட்டி இருக்கு. இதர் அந்த ஃப்ரக்டோஸோட அந்த ஸ்டெப்புக்குள்ள நுழைஞ்சு வரலாம், இல்லைன்னா குளுக்கோஸா மாறி கூட வரலாம். ஓகேவா? ஓகே. ஸோ எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு காமனா நம்ம எடுக்கிறது குளுக்கோஸ் தான் எடுக்கிறோம். ஓகே. ஸோ குளுக்கோஸ் இஸ் அ 6 கார்பன் மாலிகுல். am I right? ஸோ அதுக்கு இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கார்பன். ஓகேவா? 6 கார்பன்ஸ் இருக்கு. சரி. கார்பன் நடுவில் பாண்ட் இருக்கு. ஓகேவா? வெயிட், ஏன்னா நான் இதையுமே லெட் மீ யூஸ் இட் எல்லோ கலர். ஓகே. ஸோ குளுக்கோஸ் இருக்கா? ஆமாம் ப்ரோ. இந்த குளுக்கோஸ்ல இருந்து இப்ப நம்ம ஒரு 10 ஸ்டெப் பண்ண போறோம். ஓகேவா? அதுதான் நம்மளுடைய கிளைகோலிசிஸ். இதுல ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல குளுக்கோஸ்ல இருந்து இது வெயிட், நான் குளுக்கோஸை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட். ஓகே. நம்ம குளுக்கோஸ்ல நம்ம ஒரு பாஸ்பேட் மாலிகுலை இன்க்ளூட் பண்ண போறோம், உள்ள ஆட் பண்ண போறோம். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன்? ஒரு பாஸ்பேட்டை ஆட் பண்ண போறேன். அப்ப எனக்கு பாஸ்பேட் எங்க இருந்து வரும்? நம்மளுடைய ஏடிபில இருந்து தானே வரும். எஸ், சாரி, ஏடிபில இருந்து இது ஏடிபி ஆயிரும். ப்ரோ அந்த இன்ஆர்கானிக் பாஸ்பேட் எங்க போச்சு? அந்த இன்ஆர்கானிக் பாஸ்பேட் தான் நம்மளுடைய ஒரு பாஸ்பேட் மாலிகுலா இங்க வந்துருச்சு. ஓகேவா? நம்மளுடைய ஒரு பாஸ்பேட் மாலிகுலா இங்க வந்துருச்சு. ஓகே. சோ திஸ் இஸ் அவர் பாஸ்பேட் மாலிகுல். ஓகேவா? ஓகே. சோ என்ன நான் எழுதிடுறேன்.
இன்ஆர்கானிக் பாஸ்பேட். சரியா? ஓகே. இதெல்லாம் நம்மளுடைய கார்பன். ஓகேவா? 6 கார்பன் மாலிகுல் நம்ம குளுக்கோஸ் எடுத்திருக்கோம். ஸோ இது நம்மளுடைய கார்பன். சரி, இதோடைய பேர் என்ன? திஸ் இஸ் குளுக்கோஸ். கரெக்டா? இது குளுக்கோஸ். சரி, இதுல நம்மளுக்கு குளுக்கோஸ்ல 6வது கார்பன்ல நம்மளுக்கு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஆமாம் ப்ரோ, 6வது கார்பன்ல இன்ஆர்கானிக் பாஸ்பேட் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இத நான் குளுக்கோஸ் தான், அதுல 6வது பொசிஷன்ல எனக்கு பாஸ்பேட் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. அண்ட் இந்த ஸ்டெப்புக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இட் இஸ் அ என்சைமேட்டிக் மிஷினரி. ஸோ என்சைம் உள்ள பார்ட்டிசிபேட் ஆகும். என்ன என்சைம் இங்க ஒர்க் ஆக போகுது? உனக்கு பாஸ்பேட் ஆட் ஆகுற மாதிரி எந்த ஒரு ஸ்டெப்பு வந்தாலும் அந்த இடத்துல உனக்கு கைனேஸ் அப்படிங்கிற மாதிரி என்சைம் தான் வரும். ஓகேவா? உனக்கு அந்த இடத்துல கைனேஸ்ங்கிற மாதிரி என்சைம் தான் வரும். சரி, இது எத்தனை கார்பன்? 6 கார்பன். ஸோ 6ங்கிறதுக்கு ஹெக்ஸ்ன்னு நான் சொல்லலாமா? ஆமா ப்ரோ. ஸோ இந்த இடத்துல உனக்கு யூஸ் ஆக போற என்சைம் ஹெக்ஸோகைனேஸ் என்சைம். ஓகேவா? ஹெக்ஸோகைனேஸ் என்சைம். சரி, இங்க நம்மளுக்கு ஒரு ஏடிபி யூட்டிலைஸ் ஆயிருச்சு. ப்ரோ, நம்ம இதுல இருந்து ஆல்ரெடி ஏடிபி நம்ம கெயின் பண்ணுவோம் தானே பாத்திட்டு இருந்தோம். இங்க என்ன நீங்க திரும்பி ஏடிபி யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்னா, வெயிட், திரும்பி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்ல. அதுதான் இங்க இதெல்லாம் நம்ம அதனாலதான் இதை இன்வெஸ்டிங் ஸ்டெப்னு சொல்லுவோம். ஓகேவா? 3 ஸ்டெப் வந்து இன்வெஸ்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். 3 ஸ்டெப்ப இன்வெஸ்டிங் ப்ராசஸ்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வர்றதுல இருந்தா நம்மளுக்கு கெயின் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இது ஸ்டெப் முடிஞ்சிச்சா? ஆமாம் ப்ரோ. இப்ப அதுக்கு அடுத்து திரும்பி இதுல இருந்து அடுத்த ஸ்டெப் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அதே மாதிரி குளுக்கோஸ் இருக்கும். பட் இந்த இடத்துல 6 கார்பன் இருக்கும். ஓகே, பட் குளுக்கோஸ் இருக்காது. ஓகேவா? குளுக்கோஸ் இல்லாம இந்த இடத்துல நம்மளுக்கு என்னவாயிரும்? இதுல இப்படி ஒரு ஏரோ மார்க் போடுவோம். ஓகேவா? உங்களுக்கு என்சிஆர்டில இப்படிதான் போட்டிருப்பாங்க, அதாவது ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது இந்த ஏரோ மார்க்கோட பேர் என்ன? ரிவர்சிபிள் ரியாக்ஷன். குளுக்கோஸ் இருந்து இதுக்கும் வரலாம், இதுல இருந்து இதுக்கும் வரலாம். ஓகேவா? ஓகே. ஐசோமெரேஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஐசோமர்னா என்னது? 10th படிச்சிருக்கோம். சேம் கெமிக்கல் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. கரெக்டா? கெமிக்கல் ஃபார்முலா சேமா தான் இருக்கும், பட் ஸ்ட்ரக்சர்ல ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கும். அதுதான் நம்மளுடைய ஐசோமர்ஸ். கரெக்டா? ஆமா ப்ரோ. குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஆர் ஐசோமர்ஸ். ஓகேவா? குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஆர் ஐசோமர்ஸ். உனக்கு குளுக்கோஸ்ல பாத்தீங்கன்னா கார்பன் டபுள் பாண்ட் ஓங்கிறது எண்ட்ல உள்ள கார்பன்ல இருக்கும். ஓகேவா? உனக்கு 6 கார்பன் இருக்குன்னா 1 2 3 4 5 6 6 கார்பன்ல இந்த எண்ட்ல உனக்கு டபுள் பாண்ட் ஓ இருக்கும். ஃப்ரக்டோஸ் எடுத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 எனக்கு நடுவுல உள்ள கார்பன்ல ஓ இருக்கும். இப்போ இதை நம்ம ஆல்டிஹைடு குரூப்னு சொல்லுவோம், இதை கீட்டோன் குரூப்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுல ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும் மாறி இருக்கு. சோ மிச்சபடி எல்லாம் சேம் தான். ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அதே தான் வரப்போகுது. ஐ மீன் கெமிக்கல் ஃபார்முலா அதே தான் வரப்போகுது. பட் அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் மாறிடுச்சு. கரெக்டா? இங்க ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைட், இங்க ஃபங்க்ஷனல் குரூப் கீட்டோன். சோ அதனால நம்மளுடைய குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஆர் ஐசோமர்ஸ். ஓகேவா? சோ இங்க நான் என்ன பண்றேன்? ஐசோமரேஸ் அப்படிங்கிற என்சைம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ஐசோமர்ஸா கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். கரெக்டா? ஆமா ப்ரோ. இங்கேயும் அதே தான் நடக்குது. வெயிட், அதுக்கு முன்னாடி இங்க நம்மளோட பாஸ்பேட் இருக்குல்ல? எஸ், ஒரு நிமிஷம். நம்மளுடைய பாஸ்பேட்டை இங்க போட்டுக்கிறேன். ஓகே, இது நம்மளுடைய இன்ஆர்கானிக் பாஸ்பேட். சரியா? ஓகே ப்ரோ. சாரி, பெண்ணை ஸ்விட்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ இது நம்மளுடைய ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட். ஓகேவா? குளுக்கோஸ் வந்து நான் எனக்கு ஐசோமரேஸ் என்சைம் மூலமா இதை நான் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டா மாத்திட்டேன். இங்க என்ன பண்ணிட்டேன்? ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டா மாத்திட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் இருந்துச்சு, குளுக்கோஸ்ல ஒரு பாஸ்பேட்டை ஏடிபி உள்ள கொடுத்து ஒரு பாஸ்பேட்டை உள்ள இன்க்ளூட் பண்ண, ஏடிபி ஆயிருச்சு, ஏடிபி ஆயிருச்சு, உள்ள வந்த பாஸ்பேட் குளுக்கோஸோட அட்டாச் ஆயிருச்சு. இப்போ எனக்கு அது குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், ஏன்னா 6வது பொசிஷன்ல பாஸ்பேட் அட்டாச் ஆயிருக்கு. இங்க நம்பர் டசன்ட் மீன் குவான்டிட்டி ஆஃப் பாஸ்பேட், இங்க நம்பர் மீன்ஸ் என்னது? பொசிஷன் ஆர் லொகேஷன் ஆஃப் பாஸ்பேட் மாலிகுல். ஓகே, அடுத்து ஐசோமரேஸ். ஐசோமரேஸ் என்சைம் மூலமா நம்மளுக்கு குளுக்கோஸ் வந்து ஃப்ரக்டோஸா மாறிடும்.
ஸோ குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டா வந்துடும். ஓகேவா? ஓகே, இது ரிவர்சபிள் ப்ராசஸ். சரியா? சரி, இதுக்கு அடுத்து திரும்பி நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோம்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் திரும்பியும் நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் ஆர் எனர்ஜி இன்வெஸ்டிங் ஸ்டெப்ஸ் சொன்னேன். கரெக்டா? ஆமா ப்ரோ. முதல் ஸ்டெப்ல ஏடிபி எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ரெண்டாவது ஸ்டெப்ல பண்ணல. சரி, அப்போ மூணாவது ஸ்டெப்ல எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணணும். கரெக்டா? அதாவது நான் சொன்னது கரெக்ட்னா நீ மூணாவது ஸ்டெப்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். am I right? இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் எனர்ஜி இன்வெஸ்டிங்னு சொல்லிருக்கலாம். நான் முதல்ல இருந்து மூணாவது ஸ்டெப் வரைக்கும் எனர்ஜி இன்வெஸ்டிங்னு சொல்லியிருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் தேர்ட் ஸ்டெப் இஸ் ஆல்சோ எனர்ஜி இன்வெஸ்டிங். ஓகேவா? இங்கேயும் நான் எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்றேன். ஏடிபி உள்ள வருது, இந்த ஆரோ மார்க் அதுதான். எது உள்ள வருது, வெளியே என்ன வருது, ஐ மீன் இது ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட். ஓகேவா? ஏடிபி உள்ள வந்திருக்கு, ஏடிபி வெளியே வந்துருச்சு. ஸோ இங்கேயும் ஏடிபி வெளியே வந்துடும். இங்க ஏடிபி என்னவா கன்வெர்ட் ஆயிரும், திரும்பி உள்ளுக்குள்ள இன்னொரு பாஸ்பேட் மாலிகுலா உள்ள அட்டாச் ஆயிரும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த டைம் எனக்கு பாஸ்பேட் எங்கெங்கெல்லாம் அட்டாச் ஆக போகுது, 2 பொசிஷன்ல. ஸோ ஆல்ரெடி இங்க ஒன்னும் அண்ட் இங்கிட்டு ஒன்னு அட்டாச் ஆக போகுது. ஓகேவா? இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், we can name it as என்னன்னு சொல்லலாம், இது வந்து ஃப்ரக்டோஸ். கரெக்டா? ஆமா ப்ரோ. 6 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரக்டோஸ், 2 பாஸ்பேட் இருக்கு. ஓகே, அப்ப இதை நான் வந்து பிஸ் பாஸ்பேட்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, எந்த பொசிஷன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன்லயும் 6th கார்பன்லயும் இருக்கு. ஸோ இதை நான் சாரி ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? 1,6 பிஸ்பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஏடிபி உள்ள, ஐ மீன் பாஸ்பேட்டை உள்ள கொடுக்குறோம். கரெக்டா? ஆமா ப்ரோ. பாஸ்பேட்டை உள்ள கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ல உள்ள என்சைமோட பேர் என்னவா வரும், கைனேஸ்னு முடியும்னு சொல்லியிருக்கேனா? ஆமா ப்ரோ. சரி, மேல 6 கார்பன் உள்ளதுல நீ கொடுத்த அது ஹெக்ஸோகைனஸ். இங்க எதுல கொடுக்குற, ஒரு பாஸ்பேட் உள்ள ஒரு ஃப்ரக்டோஸ் மாலிகுல்ல கொடுக்குற. கரெக்டா? சோ அப்ப இங்க என்சைமோட பேர் என்னது, இங்க என்சைமோட பெயர் பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ். ஓகேவா? கைனேஸ் பிஎஃப்கேன்னு சொல்லுவாங்க. இதுல பிஎஃப்கேல நிறைய இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, 1, 2, 3லாம். இங்க நம்மளுக்கு ஜென்ரலா பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ்ங்கிறதா என்சைம். ஓகேவா? அண்ட் இதுதான் நம்மளுடைய ஸ்லோவெஸ்ட் ஸ்டெப் கூட. ஓகேவா? திஸ் இஸ் அவர் ஸ்லோவெஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஓகே, அண்ட் நம்ம ஸ்லோவெஸ்ட் ஸ்டெப்பை தான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னு சொல்லுவோம். ஓகேவா? ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஓகே, அது என்ன ப்ரோ ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னா, உனக்கு மொத்த ரியாக்ஷன்ல இருக்கிற ஸ்லோ, எப்பவுமே எந்த ரியாக்ஷன் எடுத்தாலும் அதோட ஸ்லோவெஸ்ட் ஸ்டெப்பு தான் அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை டிட்டர்மைன் பண்ணும். இந்த ஸ்டெப்பு உனக்கு எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குங்கிறத பொறுத்து தான் உனக்கு மொத்த ரியாக்ஷனோட ரேட்டே டிபெண்ட் ஆகும். ஓகேவா? கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்னு உங்களுக்கு 12th ஒரு சாப்டர் உண்டு கெமிஸ்ட்ரியில, அதுல இதை பத்தி தெளிவா படிப்பீங்க. இப்போதைக்கு ஜஸ்ட் நோ தட் ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் இஸ் தி ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். அடுத்து என்ன பண்றோம், அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். ஓகே, ஓகே, அடுத்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது 2 விதமா பிரியலாம். ஓகேவா? இது 2 விதமாக பிரியலாம். எய்தர் இது டைஹாப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட், இல்லைன்னா பாஸ்போகிளிசரால்டிஹைட் அப்படின்னு பிரியலாம். ஓகேவா? சிம்பிளா யோசிச்சுக்கோ, ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பன் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ. அப்ப இது எத்தனை கார்பனா பிரியும் ப்ரோ? ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பனா 2 இது பிரிய போகுது. பேரண்ட்ல 6 கார்பன் இருக்கு. அப்போ 6/2னா 3 கார்பனா பிரியுமா? ஆமா ப்ரோ, அதுதான் இப்ப நடக்க போகுது. ஓகேவா? ஓகே, ஓ சாரி, காப்பி பேஸ்ட். ஓகேவா? ஓகே, இங்க அதே மாதிரி இன்னொரு 3 கார்பன் இதுவா நம்மளுக்கு இங்க ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? ஓகே, இதுல இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னா இந்த ரெண்டுமே நம்மளுக்கு
ஐசோமர்ஸா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் நம்மளுக்கு அந்த ரிவர்சிபிள் ஸ்டெப் மாதிரி ஐசோமரேஸ் என்சைமோட பிரசன்ஸ்ல எது வேணாலும் மாறிக்கலாம். ஓகேவா? ஏதாவது ஒரு விஷயமா மாறிதான் நம்மளுக்கு ரியாக்ஷனுக்கு உள்ள வரும். ஓகேவா? நம்மளுக்கு என்சிஆர்டில இதுல வந்து கிளிசரால்டிஹைடா மாறி வரும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கிளிசரால்டிஹைட்ல இருந்தா கீழே போற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் எழுதுறேன். சயின்டிபிக் நேம் இதுக்கு வந்து கிளிசரால்டிஹைடு கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட். ஓகேவா? கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட், மூணாவது மாலிகுல்ல பாஸ்பேட் இருக்குது. ஓகேவா? கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட். இங்கிட்ட எடுத்தீங்கன்னா இத டைஹாப்னு சொல்லுவோம். அதாவது DIHAPன்னு சொல்லுவாங்க. அதாவது டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். ஓகேவா? அசிட்டோன் பாஸ்பேட். ஓகே ப்ரோ, இதுங்களோட ஸ்ட்ரக்சர் ஏதாவது இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கு. வேணா அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா? கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்டோட ஸ்ட்ரக்சர்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். ரெண்டுமே 3 கார்பன் தான். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இதுல டபுள் பாண்ட் இங்க இருக்கும், இங்க OH இருக்கும், மிச்சதெல்லாம் H போட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கோங்க. இங்க OPO3 2- இருக்கும். இதே இது நீ டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, அங்க என்ன தெரியுமா இருக்கும்? COH C டபுள் பாண்ட் O CO PO3 2-. அதாவது இங்க உனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? நம்ம குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ்ல இருந்த மாதிரி தான். இங்க ஆல்டிஹைடு, கிளிசர் ஆல்டிஹைடு வருதா? இங்க ஆல்டிஹைடு, இங்க அசிட்டோன். அசிட்டோனுங்கிறது கீட்டோன். அதுவும் 3 கார்பன்ல உள்ள இதுதான் வந்து கீட்டோனை தான் அசிட்டோன்னு சொல்லுவோம். ஸோ இங்க 3 கார்பன்ஸ் இருக்கு, ஃபங்க்ஷனல் குரூப் கீட்டோன். ஸோ அதுதான் அசிட்டோன். ஓகேவா? அசிட்டோன்ல 2 ஹைட்ராக்சி, இங்க ஒரு ஹைட்ராக்சி, இங்க ஒரு ஹைட்ராக்சி. அதுல ஒரு ஹைட்ராக்சில தான் நம்மளுக்கு பாஸ்பேட் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ பாஸ்பேட். ஓகேவா? இது கிளிசரால்டிஹைடு. கிளிசரால்னா என்னன்னு பாத்துருக்கோம். இங்க ஒரு OH, இங்க ஒரு OH, இங்க ஒரு OH. அதுல கிளிசர் ஆல்டிஹைடுங்கிறப்போ ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் O ஆல்டிஹைட் இது வந்துருச்சு. 3வது கார்பன்ல நம்மளுக்கு பாஸ்பேட் வந்துருச்சு. 3வது கார்பன்ல பாஸ்பேட் வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸ்ட்ரா நாலேஜ் தான். சரியா? இது உங்களுக்கு புக்ல எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க இதை விட்டாலும் விட்டுறலாம். இட் இஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். பட் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து ஐசோமர்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது உங்களுக்கு கிளிசரால்டிஹைட்ல இருந்து போற மாதிரி தான் என்சிஆர்டில கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டும் திரும்பி ஐசோமரேஸ் என்சைம் மூலமா கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்டா மாறி உங்களுக்கு ரியாக்ஷனுக்குள்ள வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இனிமே நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துலயும் இன்டூ 2 போடுவேன். ஓகேவா? என்ன போடுவேன்? இன்டூ 2 போடுவேன். இன்டூ 2 என்ன அர்த்தம்? எதனால நான் இன்டூ 2 போடுறேன்? பிகாஸ் இனிமே எனக்கு 2 மாலிகுல் உள்ள வரப்போகுது. கரெக்டா? எனக்கு ஒரு குளுக்கோஸ்ல இருந்தே இப்ப எத்தனை ஆயிருச்சு? 2 3 கார்பன் மாலிகுல் ஆயிடுச்சு, 2 ட்ரையோஸ் பாஸ்பேட் ஆயிருச்சு. சோ இந்த 2 மாலிகுல் இனிமே எனக்கு உள்ள வரப்போகுது. ரைட்? ஆமாம் ப்ரோ. சோ நான் ரெண்டுத்துக்கும் எதுக்கு தனித்தனியா இங்க ஒரு அரமார்க் இங்க ஒரு அரமார்க்னு போடுறதை விட ஒரே அரமார்க்கா போடுறதுல வர்றதுல இன்டூ 2 போட்டுக்கிறேன். ஓகேவா? இன்டூ 2 போட போறேன். சரி, சோ இனிமே 2 எல்லாமே இன்டூ 2 தான். நானும் அதை அப்புறம் போட்டுக்கிறேன். வெயிட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் திரும்பி நம்ம பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட். பட் இங்கேயும் ஒரு பாஸ்பேட் உள்ள வரும் ப்ரோ. அப்போ நீங்க இதை எனர்ஜி இன்வெஸ்டிங்னே சொல்லலையே. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் அண்ட் தேர்ட் ஸ்டெப் இது வரைக்கும் தான் நீங்க எனர்ஜி இன்வெஸ்டிங் சொன்னீங்க. இங்க நம்ம எனர்ஜி இன்வெஸ்டிங்னு நீங்க சொல்லலையே. அப்படி பார்த்தா நீங்க 5th ஸ்டெப் வரைக்கும் எனர்ஜி இன்வெஸ்டிங் சொல்லியிருக்கணும்ல, நீங்க சொல்லல. அப்ப இதுல எப்படி பாஸ்பேட் வருது? எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணாம எப்படி பாஸ்பேட் வருது? பாஸ்பேட் நம்மளோட செல்லுல இருக்கக்கூடிய ஃப்ரீயா இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் பாஸ்பேட் தான் இப்போ உள்ள வருது. ஓகேவா? இந்த இடத்துல நம்மளுக்கு செல்லுல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ இன்ஆர்கானிக் பாஸ்பேட்ஸ் தான் உள்ள வருது. ஓகேவா? ஓகே, ஸோ அப்ப இது என்னவாயிரும்? பிஸ்பாஸ்போ ஆயிரும். கரெக்டா? எஸ். ஸோ இதுல இன்னொரு பாஸ்பேட் மாலிகுல் நான் ஆட் பண்ணணும் இங்க. ஓகே, எனக்கு பிஸ்பாஸ்போ ஆயிருச்சு. 2 பாஸ்பேட் வந்துருச்சு. ஸோ பிஸ்பாஸ்போ. அப்ப இதோடைய சயின்டிபிக் நேம் என்னவா இருக்கும்? 1 ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு பாஸ்பேட் இருக்கு அண்ட் செகண்ட் கார்பன்ல ஒரு பாஸ்பேட் இருக்கு. ஸோ 1,3 பிஸ்பாஸ்போ
பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிட். கிளிசரிக் ஆசிட் ஓகேவா. 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிட். ஏன்னா 2 பாஸ்பேட் இருக்கு. கிளிசரிக்ங்கிறது 3 இதுக்குள்ளது, 3 கார்பன் உள்ளதுக்கு கிளிசரால் கிளிசரிக்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிட். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டெப்ல இன்னொரு விஷயம் நடக்கும். இது வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ப்ரோ, ஆக்சிடேஷன் தான் படிச்சோம். இங்க இது வரைக்கும் ஆக்சிஜன் உள்ள வராது சொல்லிட்டீங்க எங்களுக்கு, அது ஓகே. பட் ஹைட்ரோஜன் ரிமூவல் கூட நடக்கலையே ப்ரோ அப்படின்னா, யூ ஆர் ரைட். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஹைட்ரோஜன் ரிமூவல் நடக்க போகுது. என்ன, எப்படி நடக்கும்? நம்மளுடைய NAD+, நல்லா கவனிங்க, NADH+ இல்ல, NAD+ நம்மளுக்கு NADH மாறிடும். ஓகேவா. ஆஸ் யூஷுவல் எப்படி நம்மளுக்கு அங்கேயே NADPH ஒரு H+H+ உங்களுக்கு கண்டென்ட்ல கொடுத்துருந்தானோ, இங்கேயே அதே மாதிரி கண்டென்ட்ல H+H+ கொடுத்துருப்பான். பட் நம்ம அதை அவ்வளவு சிக்னிஃபிகண்டா எடுக்க மாட்டோம். ஓகேவா. NAD+, அதுல ஒரு ஹைட்ரோஜனை இங்க அந்த மாலிகுல்ஸ்ல இருந்து எடுத்து இது NADH ஆயிரும். ஸோ ரிடக்ஷன் நடந்துருச்சா? எஸ், நடந்துருச்சு. அண்ட் இது எனக்கு 2 தடவை நடக்கணும். ஆம் ஐ ரைட்? இதுவும் எனக்கு 2 into, இதுவும் எனக்கு into 2. ஆம் ஐ ரைட்? எனக்கு 2 NADH கிடைக்கணும். ஏன்னா கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்டுக்கு 1, அதுக்கப்புறம் இந்த டைஹைட்ராக்சி அசிடோன் பாஸ்பேட் திரும்பி ஏதோ ஒரு மாலிகுல மாறி உள்ள வருது இல்ல, ஸோ அதுக்கு 1. ஸோ அப்ப 2 3 கார்பனுக்கு 2 NADH கிடைக்கும். ஓகேவா. ஓகே, சரி. இப்போ நம்மளோட 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிட்ல இருந்து இனிமே தான் நம்மளுக்கு எனர்ஜி கெய்னிங் ஸ்டெப்ஸ். உங்களுக்கு NADHமே எனர்ஜி கெய்னிங் தான், அதை என்னன்னு அடுத்து சொல்றேன். வெயிட். ஸோ இப்போ இதுல அடுத்த ஸ்டெப் ஐ திங்க் முதல்ல நல்லா சென்டர்டா வந்துகிட்டு இருந்துச்சு. ஓகே, இதை மட்டும் கொஞ்சம் நவுட்னா சென்டர்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 2 into இது ஓகே 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிட்ல இருந்து இது இப்ப என்னவா மாறப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா மாறப்போகுது. என்னவா மாறப்போகுது? 3 பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா மாறப்போகுது. ஸோ அப்ப நான் இங்க பேஸ்ட் பண்றேன். எனக்கு 3வது கார்பன்ல இது அட்டாச் ஆயிருக்கு கரெக்டா? இதுவுமே 2 இருக்கும். 2 into 3 பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா மாறிடுச்சு. 3 பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா மாறிடுச்சு. ஓகேவா. 3 பாஸ்போ கிளிசரிக் ஆசிட். கிளிசரிக் ஆசிட். அப்ப என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, இங்க மேல பிஸ்பாஸ்போ, அதாவது 2 பாஸ்போ இருந்துச்சு, கீழே ஒரே ஒரு பாஸ்போ தான். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பாஸ்பேட் வெளியே போயிருச்சு. அந்த பாஸ்பேட் எங்க வெளியே போயிருக்கும்? நம்மளுடைய ADP. இந்த டைம் வெயிட், இப்போ நம்மளுடைய ADP ATP-யா கன்வெர்ட் ஆகியிருக்கும். ஓகேவா. ADP ATP-யா கன்வெர்ட் ஆகியிருக்கும். ஓகேவா. பட் இதுவும் into 2, ஏன்னா 2 மாலிகுல் வருது, எல்லாத்துக்குமே இனிமே into 2 வரும். ஓகேவா. ஓகே, சோ அப்ப 2 ATP கிடைச்சிருச்சு. எப்படி? ஒரு பாஸ்பேட் நம்ம வெளியே அனுப்பிடணும். ஓகேவா. சோ 2 ATP கிடைச்சிருச்சு. சரி, இன்னும் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ல என்ன பண்ண போறோம்? திரும்பி இந்த பாஸ்பேட்டையும் வெளியே எடுக்க ட்ரை பண்றோம். அவ்வளவுதான். ஓகேவா. ஓகே, இப்போ நம்மளுக்கு இது என்னவா இருக்கு? 3 பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா இருக்கா? ஆமாம் ப்ரோ. இதை நான் அடுத்து என்னவா மாத்த போறேன்? பேஸ்ட். இதுலயும் நான் இத 2 பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா நான் மாத்துறேன். ஓகேவா. இதை நான் என்னவா மாத்துறேன்? ஒரு நிமிஷம், எல்லாம் கரெக்டா வந்துட்டு இருக்கு, இது மட்டும் வெளியே போகுது. ஓகே, அண்டு. ஓகே, அதாவது இதை நான் 2 பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா மாத்துறேன். என்ன மாத்துறேன்? 2 பாஸ்போ கிளிசரிக் ஆசிட். ஓகேவா. ஓகே, இதுவும் into 2 தான். 2 into இது என்னவாயிருச்சு? 3 பாஸ்போல இருந்து பாஸ்பேட் எங்க இருந்துச்சு நம்மளுக்கு? 3rd கார்பன்ல இருந்து இப்ப நம்மளுக்கு 2nd கார்பனுக்கு வந்துருச்சு. ஓகேவா. சோ இது 2 பாஸ்போ
சாரி கைஸ், இப்ப நம்மளுக்கு அது 3-பாஸ்போல இருந்து 2-பாஸ்போ கிளிசரேட்டா ஆயிருச்சு. ஓகேவா, கிளிசரேட்டாக மாறிவிட்டது. ஓகே, பட் இனி நம்மளுக்கு பாஸ்பேட் வெளியே வரல. சோ இப்ப இங்க நம்மளுக்கு எனர்ஜி கிடைச்சிருக்காது, இங்க நம்மளுக்கு எனர்ஜி கிடைச்சிருக்காது. ஓகே, சாரி கைஸ், லைட்டா தொண்டை கரகரங்குது. ஓகே, லெட் மீ கண்டினியூ. ஸோ அந்த 2-பாஸ்போகிளிசரிக் ஆசிட்ல இருந்து அடுத்து இது என்னவா மாறப்போகுது, திரும்பி இது பாஸ்போ ஈனால் பைருவேட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமா மாறப்போகுது. என்னவா மாறப்போகுது, இட் இஸ் கோனா கன்வெர்ட் இன்டு பெப். பாஸ்போ ஈனால் பைருவேட் ஞாபகம் இருக்கா, எதுல படிச்சோம், நம்மளுடைய C4 சைக்கிள்ல படிச்சோமா, பாஸ்போ ஈனால் பைருவேட். அந்த கார்பன் மாலிகுலா மாறப்போகுது. ஓகேவா, ஓகே, பாஸ்போ ஈனால் பைருவேட். நம்மளுக்கு இதுல வந்து தெரியாது, அதுல எந்த இதுல பாஸ்பேட் அட்டாச் ஆயிருக்கும் தெரியாது. ஓகேவா, ஓகே. ஸோ அதை நான் பாஸ்போ ஈனால் பைருவேட்னு அப்படியே போடுறேன். பாஸ்போ, சாரி ரெட் கலர்ல, ஸோ பாஸ்போ ஈனால் பைருவேட். ஓகேவா, பாஸ்போ ஈனால் பைருவேட், பெப்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓகே, அவ்வளவுதான் கைஸ், நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பு கிட்ட வந்துட்டோம். அண்ட் இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. நம்மளோட பாஸ்போ ஈனால் பைருவேட்ல இருந்து நம்மளுக்கு பைருவேட் வரப்போகுது, பைருவிக் ஆசிட் வரப்போகுது. ஓகேவா, என்ன வரப்போகுது, பைருவிக் ஆசிட் வரப்போகுது. ஸோ பைருவிக் ஆசிட் வரப்போகுதுன்னா இங்க நம்மளுக்கு என்ன இருக்கணும், பாஸ்போ வெளியே வந்திருக்கணும். ஸோ பாஸ்போ திரும்பி எப்படி வெளியே வந்திருக்கும், சேம் திங், நம்மளுடைய ஏடிபி உள்ள வந்திருக்கணும், வெளியே ஏடிபியாக வந்திருக்கணும். பட் இங்கேயும் இன்டூ 2. ஓகேவா, இங்கேயும் 2 இன்டூ, இதுவும் 2 இன்டூ, 2 பைருவிக் ஆசிட் மாலிகுல் வரும். ஓகேவா, ஓகே. ஸோ அவ்வளவுதான், இதுதான் நம்மளுடைய கிளைகோலிசிஸ். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய கிளைகோலிசிஸ். வரிசையா இத்தனை ஸ்டெப் நடந்து நம்மளுக்கு பைருவிக் ஆசிட் வந்துச்சா? ஆமா ப்ரோ. சரி, இப்போ நீ பாரு, நம்மளுடைய எனர்ஜி சார்ட் மாதிரி போடுவோம். ஓகேவா, இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம், எனர்ஜியை பத்தி பேச போறோம். ஓகே, எனர்ஜி நான் உள்ள ரெண்டு, ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் எனக்கு மொத்தமா எவ்வளவு வெளியே வருதுன்னு பாரு. எனக்கு இங்க ஒரு 2 ஏடிபி வருதா? ஆமாம் ப்ரோ. இங்க ஒரு 2 ஏடிபி வருதா? ஆமாம் ப்ரோ. 4 ஏடிபியா? எஸ். ஸோ 4 ஏடிபி பிளஸ் எனக்கு 2 NADH கிடைக்குதா? ஆமாம் ப்ரோ, 2 NADH. சரி, பட் 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 இங்க நம்ம ஒரு 2 ஏடிபி வேற உள்ள கொடுத்துருக்கோம், ரைட்? இந்த ஸ்டெப்ல ஒரு ஏடிபி அண்ட் இந்த ஸ்டெப்ல ஒரு ஏடிபின்னு நம்ம 2 ஏடிபி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ -2 ஏடிபி. NADH எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 2 ஏடிபி பிளஸ் 2 NADH கிடைக்கும். ஓகேவா, 2 ஏடிபி பிளஸ் 2 NADH கிடைக்கும். ஓகே, சரி ப்ரோ, 2 ஏடிபி ஓகே. இந்த NADH என்ன பண்றது அப்படின்னா, உனக்கு ஃபைனலா இந்த ரெஸ்பிரேஷனோட ஃபைனல் ஸ்டெப்ல ETS, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு ஒன்று வரும். ஓகேவா, அந்த இடத்துல நம்ம இந்த NADH, அதே மாதிரி இதுக்கு அடுத்து இன்னொன்று படிப்போம், FADH2 ஒன்று படிப்போம். ஓகேவா, இதெல்லாம் நம்ம கொடுத்து we'll be getting ATP. ஓகேவா, ஸோ உங்களுக்கு சொல்லணும்னா சிம்பிளா சொன்னா NADHங்கிறது ஃபாரின் கரன்சி மாதிரி வச்சுக்கோ. ஓகேவா, இப்போ இந்த ஃபாரின் கரன்சிஸ், இப்போ அமெரிக்கன் டாலர்ஸ் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னா, அதை நீ இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பேங்க்ல கொடுத்து நீ அதை INR கன்வெர்ட் பண்ணுவ, இந்தியன் ருபீஸா. கரெக்டா? ஆமா. ஸோ அதே மாதிரி நீ இந்த 2 NADH எங்க நம்மளுடைய ETS, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல கொடுத்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? வெயிட், இப்படி போடுறத விட இது ETSல போறது மூலமா நம்மளுக்கு எவ்வளோ, ஒரு NADHக்கு 3 ATP கிடைக்கும். ஓகேவா, 3 ATP. இது ஒரு NADHக்கு. ஓகேவா, ஒரு NADHக்கு 3 ATP. ஒரு FADH2 இதுக்கப்புறம் படிப்போம், இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. FADH2 எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல போகும்போது 2 ATP வரும். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன்ல எவ்வளவு கிடைச்சிருக்கு, அதாவது பாஸ்பேட் ஆட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 2 ATP நெட் கெயின். கரெக்டா? 2 ATP நெட் கெயின். ஸோ அப்போ அது போக
2 NADHனா எவ்வளவு வரும்? ஒரு 6 ATP வருமா? ஒரு NADHக்கு 3 ATP, ஸோ 6 ATP வரும். ஸோ அப்போ 2 + 6 8 ATP நம்மளோட டோட்டல் கெயின். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இதுதான் நம்மளுடைய கிளைகோலிசிஸ் ஸ்டெப் அப்படிங்கிறது. ஓகேவா? இட் இஸ் காமன் இன் எவ்ரி ஆர்கானிசம்ஸ். ஓகே, இந்த கிளைகோலிசிஸ்க்கு அடுத்து இந்த பைருவிக் ஆசிடுக்கு என்ன நடக்கும்? 2 விஷயம் இருக்கு. எய்தர் அது ஏரோபிக்கா போகலாம், இல்ல ஆனரோபிக்கா போகலாம். ஓகேவா? எய்தர் ஏரோபிக்கா போகலாம், இல்ல ஆனரோபிக்கா போகலாம். ஓகேவா? அது நம்ம ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவோம். ஓகேவா? அதை நம்ம ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, so we will call it as fermentation. அதை நான் உங்களுக்கு NCERT ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்போ இங்க ஜஸ்ட் நான் எழுத மட்டும் செய்யறேன் ஃபெர்மெண்டேஷன்னா என்னன்னு. வேற கலர் யூஸ் பண்றேன். ஃபெர்மெண்டேஷன். ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு நான் மேல போட்ட அந்த டயக்ராம் மாதிரி உள்ளது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நான் எழுதுனது வேணா கொச்சு கொச்சுன்னு இருக்கலாம், பட் டயக்ராம்ஸ் ஆர் பெட் நீட். ஓகேவா? ஓகே, ஓகேவா? ஓகே, ஸோ ஃபெர்மெண்டேஷனுங்கிறது ஆனரோபிக் கண்டிஷன்ல நடக்கிறது. ஓகேவா? இதில் நம்மளுக்கு 2 விஷயம் நடக்கும். லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் இல்ல எத்தனால் ஃபெர்மெண்டேஷன். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நீ லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் எடுத்தீங்கன்னா நம்மளுடைய பைருவிக் ஆசிட் இருக்குல்ல, ஆர்எல்ஸ் பைருவேட்னு சொல்லலாம். ஓகேவா? ரெண்டும் ஒண்ணுதான். நம்மளுடைய பைருவேட் என்னவாக மாறும்? பைருவேட்ல நம்ம கிரியேட் பண்ண இந்த NADH இருக்குல்ல. ஆமா ப்ரோ. ஓ, நம்மளுடைய NADH திரும்பி NAD+ மாறிடும். ஓகேவா? அதுல இருந்து இந்த ஹச்சையும் அதுங்க கன்சியூம் பண்ணி நம்மளுக்கு லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா? லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணிடும். இதுதான் நம்மளுடைய லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். ஓகேவா? ஓகே, இதுல என்ன என்சைம் யூஸ் ஆகும்? லாக்டேட் டீஹைட்ரோஜினேஸ். ஓகேவா? ஏன்னா ஹைட்ரோஜன் எடுக்கிறோம். ஸோ லாக்டேட் என்ன ஃபார்ம் பண்றோம்? லாக்டிக் ஆசிட். ஸோ லாக்டேட்டை எடுக்கிறோம் பை டீஹைட்ரோஜினேஷன். ஸோ லாக்டேட் டீஹைட்ரோஜினேஸ். ஓகேவா? டீஹைட்ரோஜினேஸ். ஓகே, இப்போ இது எங்க ப்ரோ யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மில்க் கர்ட் ஆகுறது அதெல்லாம் இருக்குல்ல, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். ஓகேவா? மில்க்ல உங்களுக்கு லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் மூலமா லாக்டிக் ஆசிட் ரிலீஸ் ஆகி அந்த லாக்டிக் ஆசிட் உன்னோட மில்க் கர்டா மாத்துறது. இதுக்கு ஹெல்ப் பண்றது நம்மளோட லாக்டோபெசிலஸ் இந்த மாதிரி உள்ள மைக்ரோ பாக்டீரியாஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இது லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். நம்ம உடம்புல இதெல்லாம் நடக்குமா ப்ரோ அப்படின்னா, எஸ் நடக்கும். எங்க? நம்மளுடைய மசில்ஸ்ல நடக்கும். இப்போ நீ ரொம்ப ஸ்ட்ரெனஸா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்போ உனக்கு எனர்ஜி ரெக்குயர்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். கரெக்டா? ஆமா ப்ரோ. பட் எனர்ஜி உள்ள போற ரேட் அவ்வளவு அதிகமா இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீ ரொம்ப பண்ணும்போது நம்மளுக்கு டக்கு டக்குன்னு எனர்ஜி வேணும். ஏன்னா இதுக்கு அடுத்தும் நீ உன்னோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சில தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. நீ இந்த கிளைகாலிசிஸ் முடிச்சு இதுக்கு அடுத்து TCA சைக்கிள்னு ஒரு சைக்கிள் இருக்கு. அதுக்கும் இதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வரும். ஓகேவா? அந்த சைக்கிள் முடிச்சு திரும்பி ETS போய் இதெல்லாம் நீ முடிச்சு வர்றதை விட எனக்கு டக்கு டக்குன்னு எனர்ஜி வேணும்னு சொல்லிட்டு உன்னோட சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, உன்னோட செல்ஸ் எல்லாம் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். டக்கு டக்குன்னு லாக்டிக் ஆசிடா ஃபெர்மெண்ட் ஆயிரும். ஓகேவா? உனக்கு அப்போ அடுத்தடுத்து கிளைகோலிசிஸ் திரும்பி திரும்பி நடந்து உனக்கு அந்த 2 ATP அது மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுல உனக்கு நெட்டா கிடைக்கிறத விட 7% ஆஃப் தி டோட்டல் எனர்ஜி தான் உனக்கு கிடைக்கும். ஓகேவா? எவ்வளவு கிடைக்கும்? யூ வில் கெட் அரௌண்ட் 7% எனர்ஜி தான். ஓகேவா? உனக்கு இப்ப 100 எனர்ஜி வர வேண்டிய இடத்துல இப்ப நீ லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் 7 எனர்ஜி தான் கிடைக்கும் நெட்டா. ஓகேவா? சோ வேற வழி இல்ல, உனக்கு டக்கு டக்குன்னு வேணும் அப்படிங்கிறப்போ இந்த 7% எனர்ஜியை திருப்பி திருப்பி அது உருவாக்கிக்கிட்டே இருக்கும். சரி, இதனால ஏதாவது பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா எஸ், நீங்க அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு கை வலிக்கும். கரெக்டா? ஆமா ப்ரோ. காரணம் இந்த லாக்டிக் ஆசிட் உள்ள உங்களுக்கு கிறிஸ்டல் மாதிரி ஆயிரும். ஓகேவா? எனக்கு அவ்வளவு டீப்பா உள்ள தெரியாது, பட் இது உங்களுக்கு லாக்டிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால அந்த கிறிஸ்டல்ஸ் திரும்பி டிசால்வ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு லைட்டா அந்த கையில வலி இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, சரி. இங்க நம்மளுக்கு கார்பன் ஏதாவது வெளியே போயிருக்கா? இல்ல ப்ரோ. So this is also 3 carbon molecule, this is also 3 carbon molecule. Okay, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது எத்தனால் எத்தனால் ஃபெர்மெண்டேஷன். நம்மளுடைய பைருவேட் இருக்குல்ல, ஆமா ப்ரோ, பைருவேட்.
இதுல ஒரு என்சைம் ஆக்ட் ஆகும். என்ன ப்ரோ என்சைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பைருவேட் டீகார்பாக்சிலேஸ். பைருவேட் டீகார்பாக்சிலேஸ் அப்படிங்கக்கூடிய என்சைம். ஓகேவா, டீகார்பாக்சிலேஸ். நம்மளுக்கு தெரியும் டீகார்பாக்சிலேஷன் என்னது, ரிமூவல் ஆஃப் CO2 தான் டீகார்பாக்சிலேஷன் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஆமா ப்ரோ. ஸோ அப்ப இங்க என்னவாயிருச்சு, நம்மளுக்கு ஒரு CO2 வெளியே போயிருச்சு. ஒரு CO2 வெளியே போயிருச்சுன்னா நம்மளுக்கு என்ன, ஒரு கார்பன் கம்மி ஆயிரும். ஓகேவா, இங்க உங்களுக்கு என்ன மாதிரி வரும் அப்படின்னா CH3. நான் அந்த H இந்த பக்கம் நான் அப்படியே போடுறேன், H. ஓகேவா, இங்க உங்களுக்கு கார்பன் டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் H. ஓகேவா, இதுதான் உங்களுக்கு வரும். ஒரு கார்பன் குறைஞ்சிருச்சா? பைருவேட் இஸ் 3 கார்பன் மாலிகுல். ஆம் ரைட்? ஆமாம் ப்ரோ. பட் இங்க உங்களுக்கு 2 கார்பன் ஆயிருச்சு. ஆம் ரைட்? எஸ். ஸோ இதுக்கு அடுத்து இது திரும்பி அதே மாதிரி மேல இருக்கிற மாதிரி NADHல இருந்து என்ன பண்ணுது, NADH இதுல இருந்து NAD+ ஆயிருது. அப்போ டீஹைட்ரோஜனைஸ் பண்ணிருச்சு. பண்ணி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, எத்தனால். எத்தனாலுங்கிறது ஒரு ஆல்கஹால், கரெக்டா? ஸோ இங்க நம்ம யூஸ் பண்ற என்சைமோட பெயர் ஆல்கஹால் டீஹைட்ரோஜனேஸ். உனக்கு அந்த ஸ்டெப்பை வச்சுதான் என்சைமுக்கு பேரே இருக்கும் முக்காவாசி டைம்ல, ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆயிரும், நம்மளுடைய எத்தனால் ப்ரொடியூஸ் ஆயிரும். எத்தனாலுங்கிறது 2 கார்பன் உள்ள ஒரு ஆல்கஹால். ஓகேவா, மிச்சதெல்லாம் ஹைட்ஸ் போட்டு நீங்க நிரப்பிக்கோங்க. ஓகே, இது எது பண்ணும் அப்படின்னா ஈஸ்ட் வந்து எத்தனால் ப்ரொடக்ஷன் பண்ணும். ஓகேவா, நம்ம ஈஸ்ட் 2 இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஒன்னு பேக்கிங்ல யூஸ் பண்ணுவோம், இன்னொன்னு இது லிக்கர்ஸ் ப்ரொடியூசிங்ல, நம்மளோட ஆல்கஹால் பீவரேஜஸ் ப்ரொடியூசிங்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஆல்கஹால் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்றோம், இது எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றது, அதனால யூஸ் பண்றோம். நம்மளுடைய பேக்கிங்ல எதுக்கு யூஸ் பண்றோம், இந்த ப்ராசஸ்ல நம்மளுக்கு CO2 வெளியே வருதா. ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த ஃபிளஃபினஸ். உள்ள அந்த CO2 வெடிச்சு தான் உனக்கு அந்த சின்ன சின்ன ஸ்பாட்டா உள்ள ஓட்டையா இருந்த மாதிரி இருக்கும் பிரெட்டுக்குள்ளலாம். ஸோ அந்த ஃபிளஃபினஸ் கொடுக்கறது இந்த CO2 தான். ஓகேவா, ஸோ ஈஸ்ட் நம்ம பிரெட்ல யூஸ் பண்றது காரணம் இந்த CO2. ஃபெர்மெண்டேஷன், ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன்ல வந்து அந்த ஆல்கஹால் எதுக்கு, நம்மளுடைய லிக்கர் பீவரேஜஸ்க்கு யூஸ் பண்றோம். ஓகேவா, ஓகே சரி. இந்த ஈஸ்டுமே ஒரு கட்டம் வரைக்கும் தான் இதனால தாங்க முடியும். ஓகேவா, இஃப் இன் கேஸ் இதுக்கு அடுத்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இஃப் இன் கேஸ் ஒரு நிமிஷம், if alcohol concentration increases more than 13%, அது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தி ஈஸ்ட், அந்த ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ண ஈஸ்ட் வில் டை. அந்த ஈஸ்டாலேயே சர்வை பண்ண முடியாது, டை ஆயிரும், இறந்துரும். ஓகேவா, 13% மேல போச்சுன்னா அந்த ஈஸ்டுமே இறந்துரும். ஸோ ஆல்கஹால் இஸ் தட் மச் பாய்சனஸ். ஓகே, ஸோ இப்போ டக்குன்னு NCERT ரீட் பண்ணிடலாமா? 133 ஒரு 5 minutes டக்குன்னு ரீட் பண்ணிட்டா இட் would be good. ஓகே, in plants this glucose is derived from sucrose. plant நம்ம சுக்ரோஸ் வந்து எடுக்கிறோம், end product of photosynthesis. photosynthesis end product நம்ம சுக்ரோஸ் வரும். or from storage carbohydrate, எங்கேயோ ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா எடுக்கிறோம். நம்ம வந்து சுக்ரோஸை குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ்னு மாத்திரம், எது, இன்வெர்டேஸ் அப்படிங்கக்கூடிய என்சைம் மூலமா. ஓகேவா, இது மேபி உங்களுக்கு கொஸ்டின்ல வரலாம், எந்த என்சைமை யூஸ் பண்றோம்னு. இதை நீங்க வந்து கெமிஸ்ட்ரி பயோமாலிகுல்ஸ்லயும் படிப்பீங்க, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இன்வெர்டேஸ் அப்படிங்கக்கூடிய என்சைம் மூலமா வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து பிரிப்போம். ஓகேவா, ஓகே. and these two monosaccharides readily enter the glycolytic pathway. நம்மளுடைய இதான் நம்மளுக்கு NCERTல கொடுத்திருக்க கிளைகோலிசிஸ். ஓகேவா, இதை விட நான் போடுறது கொஞ்சமாவது உங்களுக்கு நீட்டா இருக்கும் நம்புறேன். ஸோ வாட் டு யூ திங்க் ஆஃப் மை ஃப்ளோ சார்ட் ஆர் மை டயக்ராம், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா, ஸோ தட் நீங்க போடும்போது சரி ஓகே நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு ஒரு எப்படி சொல்றது, எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். சரி ஓகே பண்ணதுக்கு ஏதாவது சொல்றாங்களே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஸோ அது நீங்க எப்படி சொல்றது, பி ஃபேர், ஓப்பனா சொல்லுங்க. ப்ரோ இது நல்லா இல்லை ப்ரோ, ரொம்ப கன்ஜஸ்டடா அந்த மாதிரி இருக்கு, இல்லைன்னா ப்ரோ நல்லா இருக்கு பட் நீங்க எழுதுறது மட்டும் கொஞ்சம் தள்ளி எழுதினாலும் இல்லை கொஞ்சம் நீட்டா எழுதினாலும் நல்லா இருக்கும், இல்லைன்னா ப்ரோ இதுவே சூப்பரா தான் ப்ரோ இருக்கு, புக்ல கொடுத்துருக்கிறது இது எவ்வளவோ ஈஸியா புரியுது அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்க. ஓகேவா, ஓகே. குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஆர் பாஸ்போரிலேட்டட் டு கிவ் ரைஸ் டு குளுக்கோஸ் 6-பாஸ்பேட். பாஸ்போரிலேட்டட்னா குளுக்கோஸ் ஆட் பண்றோம். ஸோ குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் வந்தாச்சு. ஓகே, பை தி ஆக்டிவிட்டி ஆஃப் தி என்சைம் ஹெக்ஸோகைனேஸ். ஓகேவா,
என்சைமோட ஆக்டிவிட்டியை வேற கலர்ல போடுறேன். ஐ மீன் என்சைம்ஸோட பேரை வேற கலர். ஹெக்ஸோகைனஸ். This phosphorylated form of glucose then isomerizes to produce fructose 6-phosphate. இது திரும்பி ஐசோமரைஸ் ஆகி என்னவா மாறுது? Isomerizes to produce fructose 6-phosphate. Okay. Okay. So subsequent steps of metabolism and glucose are same. The various steps of glycolysis are depicted in the diagram la kuduthirukanga. In glycolysis, a chain of 10 reactions under the control of different enzymes takes place to produce pyruvate from glucose. Okay va? Okay. Idhula steps, know the steps at which utilization of synthesis of ATP, அதாவது எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு யூட்டிலைசேஷன் ஆர் சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபிலாம் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணுங்கன்றாங்க. ஏடிபி நம்மளுக்கு ரெண்டு இடத்துல யூட்டிலைஸ் ஆயிருக்கு, கரெக்டா? ஆமா. ஃபர்ஸ்ட் அண்ட் தி தேர்ட் ஸ்டெப், கரெக்டா? எஸ். கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு குளுக்கோஸ் 6-phosphate அண்ட் செகண்ட் வந்து கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸ் 6-phosphate டு 1,6 பிஸ்பாஸ்பேட்டுக்கு மாத்தும் போது இந்த ரெண்டு இடத்துல ஏடிபி யூட்டிலைஸ் ஆயிருக்கு. சரி, நம்மளுக்கு அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் வந்து டைஹாப், அதாவது டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் அண்ட் 3PGAL, அதாவது 3-phosphoglyceraldehyde மாத்தும் போது இல்ல, அண்ட் இது மாத்திட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வரும்போது நம்மளுக்கு ஒரு NADH கிடைக்கும், கரெக்டா? இங்க NADH பிளஸ் H பிளஸ் கொடுத்துருக்காங்களா? சோ அதுதான் இங்க இருக்கு, NADH பிளஸ் H பிளஸ். ஓகே, this is when this is converted from this to this. Okay, 2 redox equivalents are removed. அதாவது ரெண்டு ஈக்குவலண்ட், அதாவது இதுக்கு என்ன ரெண்டு மாலிகுலர் தான். ஆமா ப்ரோ. சோ அப்ப அதுக்கு ஈக்குவலண்டா ரெண்டு இது ரிலீஸ் ஆகும் ஆர் ரெண்டு இது ரிமூவ் ஆகும் அப்படிங்கறத அப்படி கொடுத்திருக்காங்க. ரெடாக்ஸ் ஈக்குவலண்ட்ங்கிறது 2 H பிளஸ் ரெடியூஸ் ஆகும் அப்படின்றாங்க, ரிமூவ் ஆகும் அப்படின்றாங்க. ஓகே, from PGAL transferred to this. Okay, PGAL is oxidized with inorganic phosphate to get converted into BPGA, அதாவது bisphosphoglyceraldehyde. Okay, அடுத்து conversion of this to this is also an energy yielding process. எனர்ஜி yield பண்ணும், பட் இந்த எந்த மூலமா? ATP மூலமா எனர்ஜி yield பண்ணும், formation of ATP. another ATP is synthesized during the conversion of PEP to pyruvic acid. Okay வா? Okay, pyruvic acid is then the key product of glycolysis. ரெண்டு pyruvic acid இதான் key product. ஓகேவா? இதுக்கு அடுத்து இந்த pyruvic acidக்கு என்ன நடக்கும்? It depends on cellular need. ஓகேவா? மொத்தம் 3 இருக்கு இதுக்கு அடுத்து. either இந்த pyruvic acid வந்து நம்மளுக்கு ஃபெர்மெண்டேஷன்ல போனுச்சுன்னா லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், இல்ல ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன், இல்ல அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல போகலாம். ஓகேவா? ஓகே, ஃபெர்மெண்டேஷன் டேக்ஸ் பிளேஸ் அண்டர் anaerobic கண்டிஷன்ஸ். ஓகேவா? மெனி ப்ரோகேரியோட்ஸ் அண்ட் யூகேரியோட்டிக் யூனிசெல்லுலார் யூகேரியோட்ஸ் நடக்கும், அட் டைம்ஸ் நம்மளோட செல்ஸ்லயும் நடக்கும். ஓகேவா? ஓகே, for complete oxidation of glucose to CO2 and H2O, however, organisms adopt Krebs cycle, which is also, அதுக்கு அடுத்து வர்றத சொல்லியிருக்காங்க, அது அங்க பார்ப்போம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் வந்து ஈஸ்ட்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். incomplete oxidation of glucose is achieved under anaerobic condition and அதுல நம்மளுக்கு pyruvic acid வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? the enzymes pyruvic acid decarboxylase and alcohol dehydrogenase catalyzes these reactions. ஓகேவா? இங்க இருக்கு பாரு, pyruvic acid வந்து எத்தனால் ப்ரொடக்ஷன் ரெண்டு ஸ்டெப் மூலமா போகுது. முதல் ஸ்டெப்ல என்னது? நம்மளுடைய எத்தனால், ஃபர்ஸ்ட் CO2 வெளியே போயிடும் pyruvic acid decarboxylase மூலமா, தென் நம்மளுடைய ஆல்கஹால் டீஹைட்ரோஜனேஸ் மூலமா நம்மளுக்கு எத்தனால் வந்துடும். ஓகேவா? ஓகே, ஒரு சில இதுல ஒரே ஸ்டெப்பா, இதுல இருந்து லாக்டேட் டீஹைட்ரோஜனேஸ் மூலமா நம்மளுக்கு என்ன வந்துருது? நம்மளுடைய லாக்டிக் ஆசிட் வந்துருது. ஓகேவா? லாக்டிக் ஆசிட் ஃப்ரம் பைருவிக் ஆசிட். இது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்றாங்க. தி ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் NADH பிளஸ் H பிளஸ். இது திரும்பி ஆக்சிடைஸ் ஆயிரும். ரிமூவல் ஆஃப் H பிளஸ்னா ஆக்சிடேஷன் தானே. ஸோ NADH வந்து ஆக்சிஜன் எடுத்துட்டேன், அதான் ஆக்சிடைஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த ரெண்டுத்திலையும் not much energy is released. Less than 7% of the energy in glucose is released and not all of it is trapped as high energy bonds of ATP. Less than 7% தான் ரிலீஸ் ஆகுது, அதுலயும் எல்லாமே ட்ராப் பண்ண முடியாது. ஓகே, ஆல்சோ இந்த ப்ராசஸ் இஸ் ஹசார்டஸ், அதாவது ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடியது. எப்படி? நம்மளுக்கு ஆல்கஹால் ஒரு அளவை தாண்டிடுச்சுன்னா எங்க கொடுத்துருக்காங்க? they haven't mentioned it here, பட் நம்ம சின்னதுலயே படிச்சிருப்போம். ஆல்கஹால் 13%, அந்த இங்க இருப்பாருங்க, concentration of alcohol reaches about 13%. அது என்னவாயிரும்? yeast poisons themselves to death. அதுங்க டெத் ஆயிரும். ஓகேவா? ஓகே, எப்போ? 13% விட அதிகமான ஆல்கஹாலிக் கான்சென்ட்ரேஷன் போகும்போது. ஓகே, what is the net ATP is synthesized when one molecule of glucose is fermented to இது net ATP எவ்வளவு? அதே தான், 2 ATP தான். ஓகேவா? இங்க எந்த ATP புதுசா ஃபார்ம் ஆகல. ஓகே, what then would be the maximum concentration of alcohol in beverages that are naturally fermented? ஓகே, சோ அப்ப அதுல எப்படின்னா 13% கீழே தான் இருக்கணும், கரெக்டா? எஸ், பிகாஸ் அதுக்கு மேல ஈஸ்ட் தான் செத்து போயிருமே. சோ அதை விட கம்மியா இருக்கிறதுல தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. How do you think alcoholic beverages contain greater than this concentration are obtained?
இதில் நம்மளுக்கு வந்து தேவையில்லாதது சும்மா கொடுத்துருக்கான். ஓகே, வாட் தென் இது எது கண்டெயின் பண்ணணும் ஃபர்ஸ்ட். வெயிட். வாட் தென் இஸ் தி ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம்ஸ் கேரி அவுட் கம்ப்ளீட் ஆக்சிடேஷன். இதுக்கு அடுத்து எந்த ஸ்டெப்ஸ் மூலமா நம்ம கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடக்குது? அது நம்மளுடைய யூகேரியாட்டிக் ஸ்டெப்ஸ் மூலமா. ஓகேவா? லார்ஜ் நம்பர் ஆஃப் ஏடிபி மாலிகூல்ஸ். நம்மளுக்கு மிச்சம் மொத்தமா உனக்கு வந்து கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஏரோபிக் ஆக்சிடேஷன்ல 38 மாலிகூல் கிட்ட கிடைக்கும். ஓகேவா? நம்ம அதுல 2 தான் இப்போதைக்கு பார்த்துருக்கோம். 2 பிளஸ் NADHல 6 சேர்த்து 8 ஏடிபி பார்த்துட்டோம். பட் இன்னும் மீதி இருக்கக்கூடிய 30 ஏடிபி நம்ம இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல தான் பார்க்க போறோம். இதை நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல இருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ கொஷின்ஸ் இன்னைக்கு இல்லை, நெக்ஸ்ட் சாப்டர்ல இருந்தா, ஐ மீன் நெக்ஸ்ட் லெக்சர்ல இருந்தா. ஓகே, ஸோ பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே மாதிரி டயக்ராம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும், அதுக்காக கேட்குறேன். கமெண்ட் டைப்லாம் வர்றதில்ல, பட் நீங்க ஏதாவது போட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும், அதுக்காக தான். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் டு வீடியோ, சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங் ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஹோப் யூ கைஸ் வில் டு தட். அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, கொஸ்டின் இருந்தாலும் சரி, ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் எப்போ பார்க்கறேனோ கண்டிப்பா அப்போ ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, ஸோ பாய். அடுத்த லெக்சர்ல பார்க்கலாம். நாளைக்கு சண்டே எக்ஸ்ட்ரா லெக்சர் இருக்கு, மறந்துடாதீங்க. நேற்று ஃப்ரைடே மிச்சம் உள்ளது, சாரி, நேற்று ஃப்ரைடே நம்ம பாக்கி வச்ச லெக்சரை நாளைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, பாய்.